இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த வஹீன்ற உடனே உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அருளப்பட்டதுன்னு சொன்ன உடனே சில வழிகேட்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது குர்ஆனை தான் பின்பற்றணும், குர்ஆன் மட்டும்தான். அருளப்பட்டதுன்னா எது? குர்ஆன் மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விளக்கமோ அவங்களுடைய வழிகாட்டுதலோ அது மார்க்கம் கிடையாது, அதை பின்பற்றக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்வது என்ன? உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள், அல்லாஹ்ட்டிருந்து வர்ற செய்தியை பின்பற்றுங்கள், வஹியை பின்பற்றுங்கள் என்றதை அல்லாஹ் சொல்கிறான். வஹீண்டா இதுதான், குர்ஆன் தான். அதனால் குர்ஆனை மட்டும்தான் பின்பற்றணுமே தவிர குர்ஆனில் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எந்த செய்தி வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அஹ்ல குர்ஆன்கிற பெயரில் பல பெயர்களில் உலகம் முழுவதும் சின்ன சின்ன கூட்டம் இருந்து கொண்டு அவங்க ஹதீஸுகளை முழுமையாக நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த நம்ம ஏற்கனவே எடுத்துக்காட்டின வசனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் குர்ஆனை தான் குறிக்கி நினச்சிக்கிட்டாங்க. அதாவது இறைவன்கிட்டமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள், அல்லாஹ்ட்டிருந்து வந்த செய்தியை பின்பற்றுங்கள், அல்லாஹ் தான் மார்க்கத்தை சொல்வதற்கு அதிகாரம் படைத்தவன், அதை பின்பற்றுங்கள். இப்படி எல்லாம் நம்ம எவ்வளோ சொன்னோம். இவ்வளோ விஷயமும் எதைத்தான் குறிக்குது? அது குர்ஆனை தான் குறிக்குமே தவிர ரசூலுல்லாஹ்வை குறிக்காது. அல்லாஹ் தானே வஹிக்கு அதிகாரி, அல்லாஹ் தானே வஹியை தரணும், இவர் சொல்ல நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில் மறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உச்சகட்டமாக மறுக்க போய் ரசூலுல்லாஹ்வை ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய தரத்தை விட கீழே வைத்து பேசக்கூடிய அளவுக்கெல்லாம் அவங்கள அல்லாஹ் நான் வழிகேட்டில் விட்டுதான், வழிகேட்டை முத்த வைத்து விட்ட காட்சியை பார்க்கணும். அப்போ இப்போ குர்ஆன் மட்டும்தான் வஹியா? அது விளங்கிக்கணும். குர்ஆன் வஹிங்கிறது சந்தேகம் கிடையாது. வஹீண்டா என்ன? அல்லாஹ்விடமிருந்து வர்ற செய்தி தான் வஹி. அல்லாஹ்ட்டிருந்து வர்ற செய்தி இந்த ஒரு வழியில் மட்டும்தான் வருமா? அல்லாஹ்ட்டிருந்து எந்த வழியில் வர்ற செய்தியுமே வஹி தான். குர்ஆன்கிறது ஒரு வகையான வஹி, குர்ஆன் மட்டுமா வஹி? கிடையாது. இப்போ எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான் வஹிங்கிறது 3 வகை இருக்குங்கிறான். குர்ஆனை தானே பின்பற்றணுங்கிற. சரி, குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? வஹி 3 வகை இருக்கிறது. 42வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா கானலி பஷரின், எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ஐயு கல்லிமஹுல்லாஹு, அல்லாஹ் அவற்றை பேசுவதாக இருந்தால் இல்லா வஹியன், ஒன்று வஹி மூலமாக பேசுவான், அவ் மின் வராயி ஹிஜாபின், திரைக்கு அப்பால் இருந்து பேசுவான், அவ் யுர்சில ரசூலன், ஒரு தூதரை அனுப்பி ஃபயூஹி பீதினிஹி மாயஷா, அவன் நாடியதை அவர் வழியாக தெரிவிப்பான். இந்த 3 வகையாக அல்லாஹ் மனிதர்களுக்கு, மனிதன நபிக்கு தான், மனிதர்களுக்கு என்ன செய்கிறான்? செய்திகளை அறிவிக்கிறான். அப்போ அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்திகள் 3 வகையில் இருக்கிறது. ஒரு வகை என்ன? ஒரு ரசூலை அனுப்பி, ரசூல்னா மலக்கு, ஒரு மலக்கு அனுப்பி அந்த மலக்கு வழியாக அவன் என்ன நினைக்கிறானோ சொல்லி அனுப்புவான். இப்போ குர்ஆன் அந்த வகையில் ஒன்று தான். குர்ஆனுங்கிறது எந்த வகையில் வந்தது தான்? ஒரு மலக்கு, ஜிப்ரீல்ங்கிற மலக்கு அனுப்பி அவர் என்ன செய்வார்? லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து அந்த மெசேஜை எடுத்துக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டு போவார். அதே ஜிப்ரீல் வேறு வேறு செய்தி கொண்டு வந்திருக்கிறார், லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இல்லாத விஷயங்களை எல்லாம், அது குர்ஆனில் சேராது. அப்போ இதெல்லாமே எத்தனை மலக்குமார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்க? அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த மாதிரிலாம் வரும். அதுவும் தூதர் மூலமாக வர்றது தான். அப்போ அந்த வஹி என்பதில் மலக்குகள் வழியாக வருவது என்பது ஒரு வகை. இந்த ஒரு வகை இல்லாமல் நேருக்கு நேரம் அல்லாஹ் பேசியிருக்கானா இல்லையா? நேருக்கு நேரம் மூசா நபிகிட்ட பேசினான்ல, ஜிப்ரீல் அனுப்பியா பேசினான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு இடத்துக்கு நேரம் வர சொல்லி அவங்கள்ட்ட பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? அவள் அம்மா ஜா மூசா அலி மீகாத்தினா, மூசா நாம் வாக்களித்த இடத்திற்கு வந்த பொழுது கல்லமஹு ரப்புஹு, அவருடன் அவருடைய இறைவன் உரையாடினான். இறைவன் உரையாடினான். உரையாடும்போது அவர் கேட்குறாரு, எல்லாம் உன் சத்தம் தானே என்னை கேட்குது, உன்னை பார்க்கணுமேன்னு கேட்டார்ல, நேற்று சொன்னோம்ல, கால ரப்பி அரிணி அல்லுரை இலைக்க, இறைவா உன்னை பார்க்கணும் எனக்கு காட்டு. காலல் அந்தராணி, நீ என்னை பார்க்கவே முடியாது, உலாக்கின் ஊங்குர் இலல் ஜபல், அந்த மலையை பார், ஃபைனிஸ்தகர்ற மக்கானஹு சௌப தராணி, அது அந்த இடத்தில் அசையாமல் இருக்குமே, ஆனால் அப்போ நீ என்னை பார்க்கலாம், இப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த மூசா நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் நடந்த உரையாடல் 7:143 இருக்கிறது. இன்னும் 20வது தாகா அத்தியாயத்திலும் இந்த உரையாடல் வருது. என்னெல்லாம் வருது? கையில் ஒன்று கைத்தறி வச்சிருப்பாரு. அல்லாஹ் கேட்பான், மாத்திருக்க யமீனிக்கு யா மூசா, மூசாவை கையில் ஒன்று வச்சுக்கிறது என்ன? அது என் கைத்தடி, அதை கொண்டு எழுதலைகளை பறித்து போடுவேன், மற்ற தேவைகளுக்கு நான் பயன்படுத்திக்கிடுவேன், என் ஆடு மாடுகளுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே சாதாரண கைத்தறி தானே, இப்போ கீழே போட்டு பார்ப்போம், அது பாம்பாக அப்படி மாறும்.
இப்படியெல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். யார்கிட்ட பேசுகிறான்? மூசா நபிகிட்ட பேசுகிறான். அப்போ அல்லாஹ்ட்டிருந்து வர்ற வஹி ஜிப்ரீல் மூலமாக வர்றது மட்டும்தான் வஹியாக இருந்தால் இது என்ன? இது அல்லாஹ்ட்டிருந்து வந்த செய்தியே வேற யார் செய்தி? நேரத்துக்கு பேசியிருக்காங்கல்ல. அப்போ அல்லாஹ்விடமிருந்து வர்ற செய்தி என்பது ஜிப்ரீல் மூலமாக லவ்ஹுல் மஹ்பூல்ல பாதுகாக்கப்பட்டு இருக்குது பாருங்க ஏடு, அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து தர்றது தான் குரான். குரான் என்று அல்லாஹ் அங்கே எழுதி வச்சிருக்கிறான் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே. அந்த செய்தியை அப்பப்போ எடுத்துக்கொண்டாந்து அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் போடுவார் ஜிப்ரீல். இது ஒரு வகை. அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக வர்றது ஒரு வகை. இது அல்லாமல் இதே மலக்குகள் மூலமாக இன்னும் சில செய்திகள்லாம் வரும். இது எல்லாமே மலக்கு வழியாக வந்த ஒரு செய்திங்கிற தலைப்பில் ஒரு பாதி தலைப்பு தான் குரான்கிறது. மலக்குகள் வழியாக பல செய்தி வந்திருக்கிறது. அதில் ஒரு வகையான செய்திக்கு பேர் என்னது? குரான்கிறோம். இது அல்லாமல் மேராஜில் ரசூல் அல்லாஹ்ட்ட உரையாடினானா இல்லை, பார்க்கவில்லை, பேசினானா இல்லையா, நேருக்கு நேரம் பேசியிருக்கிறான், அப்படியும் செய்வான். அது போக இன்னொரு விஷயம் நண்டு திரைக்கப்பால பேசுறது. அல்லாஹ் பார்க்க முடியாது, பேச முடியும். யாருக்கு? இறை தூதர்களுக்கு. அப்படியும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். அது மாதிரி இறை தூதர் அல்லாத மரியமுக்கெல்லாம் மலக்கு அனுப்பியிருக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்டெல்லாம் பேசுறதுக்கு மலக்குகளை அனுப்பி வைத்திருக்கிறான். இது போக இன்னொரு வகை என்னன்னா உள்ளுணர்வில் பேசுவது, மனசில் போடுவது. இது அல்லாஹ் தான் போடுறான்னு அவங்களுக்கு தெரியும். இறை தூதர்களாக இருப்பார்களே ஆனால் அல்லாஹ் சொல்ல வேண்டிய செய்தியை மலக்கு மூலமும் சொல்லி அனுப்புவான். மலக்கு மூலம் சொல்லாமல் நேரவே கூப்பிட்டு வா இது செய்கி போ வா அப்படின்னு சொல்லுவான். அது ஒரு வகை. அப்படின்னு சொல்லாமல் அவன் நினைத்த கருத்தை என்ன செய்வான்? அவன் கல்பில் போடுவான். இது அவங்களுக்கு நபிமார்களுக்கு தெரியும். இது நம்மளாம் இட்டுக்கட்டளை, இது அல்லாஹ் தான் இந்த செய்தியை நமக்கு சொல்கிறான் அப்படின்னு நபிமார்களுக்கு புரிகிற வகையில் என்ன செய்வான்? அவங்களுடைய உள்ளத்தில் போடுவான். அந்த அடிப்படை இப்போ தொழுகையெல்லாம் இருக்கணும் வைங்களேன், தொழுகை நிலைநாட்டுங்கள்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அப்போ கையை ஒசத்துனாங்க, இதெல்லாம் வந்து இட்டுக்கட்டி அவங்களாம் சொன்னதில்லை. கையை ஒசத்துங்கிறது அங்கேருந்து வந்த மெசேஜ் தான். அது எந்த வகை? அது மூணாவது வகை. ஒரு வகையான வகை வந்து மலக்கு அனுப்பி பேசுறது, அதுல குரான் அடங்கும். இன்னொரு வகையான வகை வந்து நேருக்கு நேரம் பேசுவது, அல்லாவே அந்த அடியாற்ற நேருக்கு நேரம் பேசுவான் பார்க்காம, அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னவென்று சொன்னால் உள்ளுணர்வுல ஏற்படுத்துறது. இதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் தேனி இருக்குல்ல, தேனிக்கு கூட அல்லாஹ் வகை அறிவிச்சேன்னு சொல்றான். தேனீக்கள் இருக்கு பாருங்களேன், தேனின்னு ஒரு கொசு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அல்லாஹ் வௌஹா ரப்புக இலன் நஹ்லி, தேனீக்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்திருக்கிறான். என்ன வஹி அறிவித்திருக்கிறான்? நீ எங்கே எவ்வளவு தொலைவுக்கு வேண்டாலும் நீ பிரயாணம் பண்ணிப்போ, ஒரு சிரமம் இல்லாமல் உன்னுடைய கூட்டுக்கு நீ திரும்பி வருவாய் அப்படின்னு நான் தேனிக்கு வஹி அறிவித்தேன்கிறான். தேனீக்கள் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அது எங்கே கொண்டே விட்டாலும் சுற்றிக்கிட்டு கரெக்டானது வந்துடும். பல்லாயிரக்கணக்கான மைல் பயணம் செஞ்சாலும் ஆகாயத்தில் ஏதாவது சிக்னல்லாம் போட்டால் காட்டுவாங்க, எப்படி போனோன்னு தெரியாது. ரோட்டில் போனாலும் நம்ம தடுமாறிடுறோம். ரோட்டில் எவ்வளோ அடையாளங்கள் பார்க்க முடியும். இந்த பக்கம் ஒழுங்கு பச்சை கட்டுறது, இங்கே ஒரு ரோடு வளையுது, இந்த இது இருக்குன்னு கண்டுபிடிச்சி திருப்பி வந்துடலாம். அதே மாதிரி ஆகாயத்தில் என்ன இருக்கு? அடையாளம் ஒன்றுமே இருக்காது. அந்த ஆகாயத்தில் பறந்து போன தேனீக்கள் என்ன செய்யும்? திரும்பி அதே மாதிரி வந்துடும். எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் போனாலும் வந்துடும். கம்ப்யூட்டர்களால் கூட அந்த மாதிரி வழிகளை கண்டுபிடிக்க இயலாதுன்னு சோதனை பண்ணி அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்போ தேனீக்களுடைய வழி அறியும் திறன்கிற தலைப்பில் நம்ம திருக்குறான் தமிழாக்கத்தில் கூட அந்த அறிவியல் அந்த ப்ரூஃபை எழுதியிருக்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? இதை சொல்லும்போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவுஹா ரப்புக இலன் நஹ்லி, தேனிக்கு வஹி அறிவித்தேன். தேனிக்கு குரானை கொடுத்தோன்னப்ப ஜிப்ரீல் அனுப்பி சொன்னானா, அது உள்ளே போடுறான். தேனியுடைய ப்ரோக்ராம் உள்ளத்தில் அதுக்குரிய ப்ரோக்ராமை செட்டிங் பண்ணி விட்டேன் அப்படிங்கிறதுக்கு வஹிங்கிற வார்த்தையெல்லாம் என்ன செய்யறான்? பயன்படுத்தி இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் மூணு வகையான வஹி இருக்குன்னா குரான் வஹி தான். குரானே வந்து குரான் மட்டும் வஹின்னு சொல்லலை, குரான் வஹி தான். அந்த குரானே என்ன சொல்லுதுன்னு கேட்டால் குரான் அல்லாத வேறு வகைகளும் உண்டு. அது என்ன வகை? நேருக்கு நேரம் வந்து இப்போ 5 வேளை தொழுகை கடமையாக்குனதெல்லாம் ஜிப்ரீல் மூலம் கடமையாக்கலை. நேருக்கு நேரம் சந்தித்து அல்லாஹ் பேசி என்ன செஞ்சான்? கடமையாக்கினான். அந்த வகையான வகையில் அது வந்திருக்கிறது. அது மாதிரி பல வணக்க வழிபாடுகளை ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டினாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்கள ஆராய்ச்சி பண்ணிலாம் சொன்னதில்லை. ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது சொல்லியிருந்தால் எல்லாம் கண்டிச்சிடறான், தப்பாக சொன்னால் கண்டிச்சிடறான். கண்டிக்காமல் அல்ல அதை வந்து அவங்க செயலை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால் அவன் போட்ட செய்தி. அப்போ இறை தூதுன்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்தானே ஆனால் அதுக்கு தகுந்தவாறு செட்டிங்களை பண்ணிடுவான், மெசேஜ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம காலத்தில் நம்ம அதிசயம் கிடையாதுங்க. இப்போ நம்ம உட்காந்து இங்கே தட்டினா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்துடுது, வருதா இல்லையா? வாட்ஸ்அப்பில் இங்கேருந்து ஒருத்தர் அனுப்புகிறான், இங்கேருந்து உங்களுக்கு வந்துடுது. உனக்கு இவ்வளோ பண்ண முடியாது, அல்லாஹ் பண்ண முடியாது. அல்லாஹ் ஒருத்தர் தூதரை நியமித்து அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் ப்ரோக்ராம் போட்டு வச்சு அங்கேருந்து அவன் அனுப்புவான், நம்புறாங்க, கனெக்ஷன் அனுப்புனாங்க, வந்து விழுந்துடுறேன். உனக்கு என்ன? உனக்கு நமக்கு செய்ய முடியுதப்பா. இது மனிதனாகி நமக்கே தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும் அனுப்புறீங்க. இங்கே வச்சுக்கிட்டு 1,00,000 பேர் உட்காந்துருக்கிறீங்க, 3 பேருக்கு மட்டும் போகுது. ஏன் 3 பேருக்கு தான் போட்டு வச்சுக்கிறீங்க?
அந்த செய்தி இந்த பக்கம் பரவுனால் கூட அனைவருக்கும் அது வருது. யாருக்கு நீங்கள் அந்த குரூப்பில் நீங்கள் அட்மினாக இருந்து சேர்த்துருக்கிறீங்களோ அவருக்கு தான் என்ன செய்யும், அது போகும், மற்றவங்களுக்கு அது போகாது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், தூதர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் போட்டு வச்சுருக்கிறான், அதன்படி போடுவான். அவருக்கு மட்டும் தெரியும் எப்படி வச்சு நான் வரேன் தேர்ந்தெடுத்துருக்கிறான், அவன் நியமிச்சிருக்கிறான். உனக்கு இந்த செல்ஃபோனில் உள்ள ப்ரோக்ராம் பண்ண தெரிஞ்சால் மூளையில் அவனுக்கு பண்ண தெரியாதா? அல்லாவுக்கு பெரிய ஒரு மெசேஜ், பெரிய ஆச்சரியமாகுது. அப்போ உள்ளத்தில் ஒரு மெசேஜை கொண்டு போய் போடுதல் என்பது ரொம்ப சின்ன விஷயம். அந்த காலத்தில் விலங்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த நவீன கம்ப்யூட்டர் யுகத்தினால இது ஒரு சாதாரண விஷயம். நமக்கு செய்ய முடியுமா அல்லாவுக்கு முடியாதான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டரே கிடையாது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இறை தூதன் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து விட்டு அவரை தான் குரூப்பில் வச்சிருக்கிறான், வேறு யாரும் கிடையாது. பல நபிமாரெல்லாம் வச்சுருந்தான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்பர்லாம் காலாவதி ஆகிடுச்சு. இந்த ஒரு நம்பர் தான் இப்போ இருக்குது உனக்குதா, அந்த நம்பருக்கு அனுப்பிட்டே இருக்கான். உங்களுக்கு என்ன இதில் இருக்குது, அவன் அனுப்பிட்டே இருந்த வரைக்கும் அனுப்பிட்டே இருந்தான் உனக்குதா, அது உங்களுக்கு காலாவதி முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். அப்போ அந்த வாட்ஸ்அப்பில் வந்தது நமக்கு சொல்லிட்டாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு என்னென்ன மெசேஜ் வருது, அது ஜிப்ரீல் வழியாகவும் வராது, வேறு நேருக்கு நேராக பேசினதாகவும் வராது, ஆனால் அல்லாட்ட தான் வரும். நம்ம நேருக்கு நேராக பேசி அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜை கொடுக்குறீங்க இல்லை, ஒரு தூதர் அனுப்பியா கொடுக்குறீங்க இல்லை, ஆனால் பட்டனை தட்டுறீங்க போயிடுது. இப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இந்த மாதிரி வர்றது, இந்த மாதிரி வருது ஆச்சரியம் இல்லை. இந்த நவீன கண்டுபிடிப்புகள் வராத காலத்து இப்படி முடிச்சாங்க, எப்படி வரும், அங்கே இருந்துட்டு இப்படி உள்ளத்தில் கொண்டு போட முடியுமான்லாம் நினச்சாங்க. இப்போ நினைக்க முடியாது, அந்த காலத்தில் ஒரு கஷ்டமாக நினச்சிருக்கிறாங்க. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலரை தேர்ந்தெடுத்தானே ஆனால் தூதர்களை, அவர்களுக்கு உள்ளத்திலும் என்ன செய்வான், இந்த செய்திகளை போடுவான். அப்போ 3 வகை இருக்குனால விளைவிக்கணும். அப்போ அந்த 3 வகை இருக்குங்கும் பொழுது அல்லாஹ் அருளியது இந்த குர்ஆன் மட்டும்தான் நினைக்கக்கூடாது. குர்ஆனும் அல்லாஹ் அருளியது தான். குர்ஆன் அல்லாமல் ரசூலுடைய உள்ளத்தில் அருளி அவர் செஞ்சு காட்டினாரே ஆனால் அது ஆத்தன்டிக்கான ப்ரூஃப் இருக்குமே ஆனால் அதுவும் என்னதான், அதுவும் வகி தான். இஸ்லாத்தின் ஆதார வகி மட்டுமே என்பதில் கண்டிப்பாக எது சேரும், அந்த யார் அந்த வகையை கொண்டு வந்தாரோ அவருடைய சொல் விளக்கம் செயல் விளக்கம் எல்லாமே அதில் அடங்கும் என்பதற்கு இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அந்த தேனி சம்பந்தமான விஷயம் 1669 இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி வகி வந்திருக்குதான்னு கேட்டால் குர்ஆனில் இந்த மாதிரி வகி வந்ததுக்கு ஆதாரம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஜிப்ரீல் மூலமும் வராமல், நேருக்கு நேரம் வராமல், வேறு ஒரு வகையில் உள்ளுணர்வில் செய்திகள் வந்தது அப்படிங்கிறது குர்ஆனில் ஆதாரம் இருக்கான இருக்குது. குர்ஆனில் என்ன ஆதாரம் இருக்குது என்று கேட்டால், இப்போ நம்ம நோன்பு காலத்தில் இருக்கிறோம். இந்த நோன்பை பற்றி 287 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உஹில்லலக்கும் லைலத்த சியாமி ரஃபது இலா நிசாயிக்கும், நோன்பு காலங்களில் இரவு நேரத்தில் உங்கள் மனைவியரோடு நீங்கள் இல்லறம் நடத்துவது ஹலாலு, ஹலாலாக்கப்படுகிறது அல்லாஹ் சொல்கிறான். உஹில்லலக்கும் பகலில் தான் நோன்பு, இரவுல அந்த தாம்பத்திய கட்டுப்பாடு கிடையாது. அப்போ உஹில்லலக்கும் உங்களுக்கு ஹலாலாக்கப்படுகிறது லைலத்த சியாமி நோன்புடைய இரவுகளில் அர் ரஃபது இலா நிசாயிக்கும், உங்கள் மனைவிமாரோடு நீங்கள் இல்லறம் நடத்துவது ஹலாலாக்கப்படுகிறது. இந்த வசனம் சொல்லுது. அதை சொல்லிட்டு ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவங்களுக்கு ஆடையாக இருக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு ஆடையாக இருக்கிறாங்கன்னு அது ஒரு விஷயத்தை முடிச்சிடறான். முடிச்சிடலாம். என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஹலாலாக்கப்படுதுன்றான்ல, இதுக்கு முன்னால் ஹலாலா இருக்கல. இந்த ஹலாலாக்கப்படுதுங்கிற வார்த்தையிலேருந்து என்ன விளங்குது, இதுக்கு முன்னாடி பகலில் எப்படி தாம்பத்தியம் ஈடுபடக்கூடாதோ நோன்பு கால இரவுலையும் ஈடுபடக்கூடாதுன்னு சட்டம் இருந்திருக்குது. அதனால தான் இப்போ ஹலாலாக்கப்படுதுங்கிறான். அது இன்னும் தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், அலிமல்லாக அன்னக்கும் குன்தும் தக்தானூன் அம்புசக்கும், நீங்கள் இந்த கட்டளையை செயல்படுத்த முடியாமல் மீறிக்கொண்டு உங்களுக்கு நீங்களே துரோகம் செய்ததை இல்லை அல்லாஹ் வகையை நான் அறிந்து கொண்டேன். இரவுல தாம்பத்தியம் பண்ணக்கூடாது எல்லாம் சொல்லியிருந்தான்ல, இரவுல மீறிடுறாங்க, பகலில் கரெக்டாக இருந்துடுறாங்க, சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறதுனால தாம்பத்தியத்தையும் தவிர்த்துடுறாங்க. இரவுல தாம்பத்தியத்துக்கு மட்டும் தடை இருந்துச்சா, அந்த கட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னா சஹாபாக்கள் அதை கட்டுப்பட முடியல. அவங்களால நல்லா சாப்பிட்டு விட்டு வீட்டில் தனியாக இருக்கிறாங்கல்ல, இந்த தனிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுறாங்க. அதை சொல்கிறான், நீங்கள் ஈடுபட்டீங்க, இப்போ தாப அழைக்கும் அல்லாஹ் நான் மன்னிச்சிட்டேன், இன்னும் அது குற்றம் இல்லை, தெரியாமல் செஞ்சிட்டீங்க, இப்போ என்ன செய்யுங்க ஃபுல்லான பாஷிருஹுன்ன, இப்போது முதல் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் இரவுல. அப்போ இரவுல இல்லறத்தில் ஈடுபடாதீங்க என்று ஒரு தடை இருந்து இப்போ அந்த தடை நீக்கப்பட்டு இப்போது முதல் உங்களுக்கு அது அனுமதிக்கப்படுது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சரியா, 2:187 சொல்லுது. இப்போ என்ன இதில் விஷயம்னா 2 மேட்டர் இருக்குது. இப்போ அனுமதிக்கப்படுகிறன்னு ஒன்று வருது. இதுக்கு முந்தி தடை இருந்துச்சு, தடை இருந்ததுன்னு இப்போ அனுமதிக்கப்படும். இப்போது முதல் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடலாம்
நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க, அதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், இனிமேல் அதை செய்யலாம் தாராளமாக, அந்த குற்ற உணர்வு இல்லாமல் நீங்கள் செஞ்சுக்கிறங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா இரவு நேரங்களில் இப்போ மனைவிமார்ட்ட ரமலானுடைய இரவில் இல்லறத்தில் ஈடுபட ஹலால்ந்த வசனம் இருக்குல்ல, ஹலால்னு இந்த வசனத்தில் இருக்குது, 280 இருக்குது. இப்போ தடை செஞ்சு இருந்துச்சுல, அது ஒரு வசனம் குரானில் இருக்கணும்ல. தடை செஞ்ச வசனம் இல்லை, தடை இருந்தது, நீங்கள் மீறி கொண்டிருந்தீர்கள், இப்போது நான் அனுமதிக்கிறேங்கிறான். அப்போ குரானில் வந்து தேடி பார்த்தீங்கன்னா இப்போ அனுமதிக்கிறேங்கிற விஷயம்தான் இருக்குது. ஏற்கனவே தடுத்து இருந்தாங்கல்ல இல்லறத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு இரவு நேரத்தில், அந்த கருத்தை சொல்கிற ஒரு வசனம் குரானில் இல்லை. அப்போ குரானில் இல்லைன்னா வேறு எந்த வகையில் தடுக்கப்பட்டு இருக்கும்? தடுக்கப்பட்டு இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்கிறான். குரான் மூலம் மட்டும்தான் வஹி வரும் என்று சொல்வார்களே, ஆனால் இதுவும் குரான் மூலம் தான் வந்திருக்கணும். எது? இரவு காலங்களில் நீ மனைவிட்டு சேரக்கூடாது, நோன்பு காலத்தில் இரவில் மனைவிட்டு சேராது அப்படிங்கிற கட்டளை எதில் இருக்கணும்? குரானில் இருக்கணும். குரான் மட்டும்தான் வஹி என்று இருக்குமே, ஆனால் அப்போ இந்த மாதிரி வசனம் குரானில் இருக்கணும். குரானில் இல்லவே இல்லை, ஆனால் அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு நல்லா சொல்கிறோம். ஏற்கனவே மனைவிமார்ட்ட சேரக்கூடாது என்ற தடை இருந்தது, அதை இப்போ நீக்குகிறேன்னு தான் அந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் ஒரு தடையை நீக்குகிறதை பேசுது. 287 வசனம் ஏற்கனவே தடை செஞ்சு இருந்துச்சுல, அதை செஞ்சது யார்? வேறு வகையில் தடுத்துருக்கான்ல. ஜிப்ரீல் மூலமாக தடுக்கல, குரான் மூலமாக தடுக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளுணர்வில் போட்டு ரசூலுல்லாஹ் தடுத்து வச்சுருந்தாங்க. அதுவும் வஹி தான். அது அவனுடைய தடையாக எல்லாம் எடுத்துக்கொள்கிறான். நான் தான் தடுத்து வச்சுருந்தேன், என் ரசூல் மூலமாக உன்னை தடுத்தேன், நீ மீறிக்கிட்டே இருந்த, இப்போது உன்னை அனுமதிச்சிட்டேங்கிறான். அப்போ இந்த 287 என்ன வழங்குதுன்னு கேட்டால், ஒரு சட்டம் நீக்கப்பட்டதை இது சொல்கிறது. என்ன சட்டம்? ஏற்கனவே இருந்த ஒரு சட்டம், இரவு நேரத்தில் மனைவிமாரோடு சேரக்கூடாது நோன்பு காலத்தில், இந்த சட்டம் முன்னர் இருந்தது, அது நீக்கப்பட்டு விட்டதுன்னு தான் இதில் சொல்லுது. முன்னர் இருந்ததுன்னு இருக்குல்ல, முன்னர் இருந்தது எந்த வசனத்திலிருந்து எடுக்கிறது? அப்போ முன்னர் வந்து அப்படி இருந்திருக்கு, சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டம் எதில் இல்லை? குரானுடைய எந்த வசனத்தை கொண்டும் அந்த சட்டம் போடப்படவில்லை. ஆனால் சட்டம் கண்டிப்பாக இருந்துச்சுன்னு சொன்ன அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான், இருந்திருக்கப்ப. அப்போ இந்த சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு தான் போட்டிருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் போட்ட அந்த சட்டத்தை அல்லாஹ் தான் போட்ட சட்டமாக ஆக்கி, நீங்கள் மீறிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களால் செய்ய முடியலை, நான் இப்போ நீக்கிட்டேன், இனிமேல் இரவு நேரத்தில் தாம்பத்தை ஈடுபடுங்க நல்லா சொல்லி கேட்டுறான். அந்த 3 வகையான வகை இருக்குங்கிற அந்த வசனத்தை ஒட்டியதாகவும் அதற்கு விளக்கமாகவும் இந்த 287 வசனம் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ கிப்லா இருக்குல்ல, கிப்லா இப்போ நம்ம காபத்துல்லாவை நோக்கி தொழுதுகிட்டு இருக்கோம். இப்போ இந்த பக்கம் அப்படியே போனால் நேராக போனால் காபாவில் போய் என்ன செய்யும்? முட்டும். உலகத்தில் எங்கே இருந்து தொழுதாலும் காபாவை நோக்கி தொழுகிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா, காபாவை நோக்கி தொழுதாங்க. மக்காவில் தானே காபா இருக்குது. மக்காவில் இருந்த காலத்தில் காபாவை நோக்கி தொழுதாங்க. ஹிஜ்ரத்து செய்து மதீனாவுக்கு வந்த பிறகு அங்கே யூதர்கள்லாம் வந்து பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. யூதர்களுடைய கிப்லா எது? பைத்துல் முகத்தஸ். அதுவும் ஒரு புனிதமான அல்லாஹ்வுடைய ஆலயம் தான். அது அந்த ஆலயத்தை நோக்கி எல்லாரும் தொழுகிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், திசை என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்துல் முகத்தஸை நோக்கி அவங்க தொழுவ ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், மறுபடியும் கிப்லாவை எந்த பக்கம் திரும்புங்கன்னு எல்லாட்ட வந்து கட்டளை வந்துருச்சு. முதல்ல காபாவை நோக்கி தொழுகிறாங்க, அப்புறம் மதீனாவுக்கு போன பிறகு பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுகிறாங்க, அப்புறமேல திரும்பவும் காபாவை நோக்கி தொழுவுமாறு எல்லாட்ட உத்தரவு வந்துச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கிறது. 17 மாதம் என்ன செய்கிறாங்க? பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதாங்க. மதீனாவுக்கு போய் 17 மாத காலங்களாக பைத்துல் முகத்தஸ் நோக்கி தான் தொழுதுருக்காங்க எல்லா மக்களும். இப்போ அந்த மேட்டரில் இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், முகமதே நீ வந்து அடிக்கடி இந்த கிப்லாவை அல்லாஹ் மாற்ற மாட்டானா என்று வானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாய். கதுனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமாய், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுகிறாங்கல்ல, தொழுதுட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்டால், இதை வந்து காபாவை மாற்றிட்டு நல்லா இருக்குமே, பைத்துல் முகத்தஸை தொழுதுட்டு இருக்கிறமே, இந்த சட்டம் மாறி இப்ராஹிம் நபியுடைய கிப்லாவாக இருந்துச்சு காபத்துல்லா, அதை நோக்கிற மாதிரி சட்டம் வந்தால் நல்லா இருக்குமே என்று உள்ளூர் ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? கதுனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமாய், வானத்தை நோக்கி உன்னுடைய முகத்தை அடிக்கடி நீ திருப்பி கொண்டே இருக்கிறாய். ஃபலனு வள்ளி என்னக்கு கிப்லத்தன் தர்லாஹா, நீ ஆசைப்படுற அந்த கிப்லாவுக்கு இப்போது திருப்புகிறோம், திருப்பிக்கொள். இப்போ வள்ளி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்புன்னு அல்லாஹ் சொல்லிடுறான். அப்போ பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வந்து மாற்றணும்னு ஆசைப்படுறாங்க. பைத்துல் முகத்தஸ் தொழுதுட்டாங்க, ஆனால் அது மாறினா நல்லா இருக்குமே,
காபத்துல்லாவை நோக்கி தொழுதால் சிறப்பாக இருக்குமேன்னு உள்ளூர் ஆசைப்படுறாங்க. 17 மாதம் வரைக்கும் எல்லாம் அதை விட்டு வச்சிருந்து 17 மாதத்துக்கு பிறகு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் அந்த வசனத்தை இறக்குறான். நீ ரொம்ப ஆசைப்படுற காபத்துல்லாவை நோக்கணும்னு சொல்லி இந்த கிப்லா வேணான்னு நீ நினைக்கிற, உன் கோரிக்கையை ஏற்று நான் என்ன செய்யறேன், இப்போ பைத்துல் முகத்தஸில் இருந்து இங்கே மாற்றிட்டேன்னு சொல்கிறான். சரியா? இது அந்த சூறாவில் வருகிறது. அதாவது 2:143 144 பார்க்கலாம். இப்போ மேட்ரு என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதாங்கல்ல, தொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தானே தொழுதாங்க. அவங்களா தொழுதாங்களா? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான். அவங்களா பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதிருந்தாங்களே ஆனால் அவங்களாக காபாவுக்கு மாறி இருப்பாங்க. பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுட்டு அல்லாஹ் இது மாற்ற மாட்டியா, அல்லாஹ் இது மாற்ற மாட்டியான்னு கேட்டாலே என்ன அர்த்தம்? அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி அவங்க தொழுதது அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி தான். அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி தான் பைத்துல் முகத்தஸ் தொழுதாங்க. இதை மாறுறது நல்லதுன்னு ஆசைப்பட்டாங்க. 17 மாதம் மானத்தை நோக்கி நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, வகி வருமா வகி வருமான்னு. 17 மாதத்துக்கு பிறகு தான் நீ இந்த பக்கம் திரும்புன்னு வகி வந்து விட்டது. அப்போ என்ன விளங்குறோம் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கினார்கள, அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் நோக்கினார்கள். சரியா? அதனால தான் அல்லாஹ் மாற்ற மாட்டானான்னு ஆசைப்பட்டார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் நோக்கினார்கள் என்றால், அந்த கட்டளை குர்ஆனில் மட்டும்தான் வரும் வஹி என்று இருந்தால் இந்த கட்டளை குர்ஆனில் இருக்கணும்ல. பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுண்டு ஒரு கட்டளை குர்ஆனில் இல்லவே இல்லை. பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுததை மாற்றுன்னு நீ ஆசைப்பட்டாய், அப்படி தான் குர்ஆனில் இருக்கே தவிர பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுங்கள்னு அல்லாஹ்ட்டிருந்து ஒரு உத்தரவு வரவே இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அது அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தான் தொழுதார்கள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த வசனம் குர்ஆனில் இல்லை. எந்த வசனம் இல்லை? முகமதே நீ பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுவு கட்டளை இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு இருக்குது. அந்த தொழுகையும் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி தான் தொழுதார்கள் இருக்குது. அதனால அல்லாஹ் மாற்றுன்னு கேட்டாங்க. அப்போ இந்த கட்டளை எப்படி வந்திருக்கும்? அல்லாஹ் ரசூல் உள்ளத்தில் போடுறான். அந்த குர்ஆன் ஜிப்ரீல் மூலமாக, குர்ஆன் வசனத்தின் மூலமாக சொல்லாமல் மதீனாவுக்கு போனோன்னு உள்ளத்தில் ஒரு கருத்தை போடுறான். இப்படி திரும்பு, ஓ இது அல்லாஹ் தான் இதை சொல்கிறான்னு நினச்சி திரும்பிட்டாங்க. அப்போ நம்மளை மாற்ற முடியாது. அல்லாஹ் தான் சொல்லி திரும்பிட்டாங்கன்னு சொன்னால் மறுபடியும் அல்லாஹ் சொல்ல மாற்ற முடியுமா? அதான் வெயிட் பண்ணுறாங்க. அல்லாஹ் மாற்று அல்லாஹ் மாற்றுன்னு கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், இதில் வந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுவதை அல்லாஹ் மாற்றுகிறான். பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுங்கள்னு கட்டளை குர்ஆனில் இல்லை. ஆனால் அதை ரசூலுல்லாஹ் தான் அந்த கட்டளை போட்டார்கள். சொந்தமாக போட்டிருந்தால் அல்லாஹ் கண்டிச்சிருப்பான். வஹீல தான் போட்டார்கள். அப்போ வஹி வந்து குர்ஆன் அல்லாமலும் வரும். அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய சட்டம் வந்து குர்ஆன் வழியாக வர்ற மாதிரி இறை தூதருக்கு மாத்திரம் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு கருத்தை விதைத்து என்ன செய்வான், அதை போடுவான் என்பதற்கு இந்த கருத்தும் ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து 8வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஓ இது யஇதுகுமுல்லாஹு இஹ்த தாயிஃபத்தைன், 2 கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான். அந்த வாக்கை நிறைவேற்றினான்னு ஒரு வசனம் வருது. இது என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு பெரிய வியாபார கூட்டம் மதீனா வழியாக போகிறாங்க. மதீனாங்கிற ஒரு தனி நாடு, அவன் வேறு நாட்டுக்காரன், மக்காக்காரன். அவன் நம்ம நாட்டு வழியாக உள்ளே பூந்து போகிறாங்களேங்கும் போது ஒரு அரசாங்கம் என்ன செய்வாங்க, தடுப்பாங்க. ஒரு நாட்டுடைய எல்லைக்குள்ளே இன்னொருத்தங்க வியாபாரம் பண்ண போனால் தடுப்பாங்க. அப்போ நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே இந்த அபூ சுஃபியான் கூட்டம் போகுது என்று வழிமறிப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எல்லையை பாதுகாக்கணும், இவ்வளோ தைரியமாக நம்ம நாட்டு ஊரை விட்டு விரட்டிவிட்டு நம்ம நாட்டு வழியாக வியாபாரத்துக்கு வரானா விடக்கூடாதுன்னு சொல்லி படகு விரட்டிட்டு தடுக்கிறதுக்கு போகிறாங்க. இது வந்து அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்ச உடனே அவர் ஊருக்கு தகவல் கொடுக்குறாரு, சரக்கு நிறைய கொண்டு போயிட்டுருக்கோம், வியாபார சரக்கு, முகமது வழிமறிக்க வர்றாரு, நீங்கள்லாம் காப்பாற்றுறதுக்கு வாங்கினோடனே அங்கேருந்து சண்டைக்கு படையை எடுத்துகிட்டு ஒரு கூட்டம் வருது. படையை எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்டம் வர்றாங்க. அதான் பதில் போடுறாங்க, அதான் பதில் போடுங்கிறது. அந்த கூட்டம் வர்றாங்க. அப்போ ரசூல் எல்லாம் போகிறாங்களா, இப்போ அவங்களுக்கு தகவல் வருது, இந்த பக்கம் அடிக்கிறதுக்கு வர்றாங்க, இந்த பக்கம் சரக்கு கொண்டு போயிட்டுருக்கிறான், எதை தேர்ந்தெடுப்பது? அபூ சுஃபியானை மறித்தால் பெரிய அளவுக்கு செல்வம் கிடைக்கும், பொருளாதார பிரச்சனை தீந்துடும், பறிமுதல் செய்கிற குற்றங்களை கொள்ளையில் வராது. இது ஒரு அரசாங்கம் பறிமுதல் செஞ்சால் கொள்ளடிக்கிறான்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி சுங்க இலாக்காவில் வந்து ஏர்போர்ட்டில் என்ன செய்கிறான், 600 ரூபா தங்கம் கைப்பற்றினா அரசாங்கம் திருடினான்னு அர்த்தமா? அரசாங்கம் ஒரு ரூல் போட்டிருப்பா, அது ரூலை மீறினா பறிமுதல் செஞ்சுக்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரியான அதிகாரங்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்மெண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வர்த்தக கூட்டம் சட்டவிரோதமாக நம்ம நாட்டு வழியாக போகுது, அதை அப்படியே அமுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த பொருளாதார பிரச்சனைலாம் தீந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய சஹாபாக்கள் அதை ஆசைப்படுறாங்க.
அவன் ரசூல்லா சில சகாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நல்ல வசமாக வர்றாங்க, எதிரிகள் வர்றாங்க, இவங்க தான் எல்லா குடைச்சலும் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு தடவை நேருக்கு நேரம் சந்திச்சிட்டோம்னு சொன்னால் அடங்கிடுவாங்க, இது காசு நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு இப்படியா அப்படியான்னு ஒரு குழப்பம் இருக்குது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீ எதை வேண்டாம் தேர்ந்தெடுத்துக்க, இரண்டில் எதை நீ தேர்ந்தெடுத்தாலும் அதில் உனக்கு வெற்றி இருக்குது. அல்லாஹ் என்ன வாக்கு, ரெண்டு தாய் பற்றின ரெண்டு கூட்டம்னா என்ன, ஒன்று வணிக கூட்டம், வணிக கூட்டத்தை போய் நீ மோதினாலும் உனக்கு வெற்றி இருக்கிறது, பத்ரில் வந்து அந்த யுத்தத்தில் சந்தித்தாலும் வெற்றி உங்களுக்கு தான், பயப்படாதீங்க, தேர்ந்தெடுத்துக்கிறீங்கன்ட்டான்ல. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ஆலோசனை பண்ணிட்டு பத்ரை தேர்ந்தெடுத்துனாங்க. வணிக கூட்டம் தொலைஞ்சிட்டு போகிறாங்க, இங்கே வந்துட்டாங்க, இவங்களோட எதிர்த்து நம்ம சண்டையிட்டோம்னு சொன்னால் நம்ம அடக்குமுறை செஞ்சு விரட்டி விட்டாங்கல்ல, அது கணக்கு தீர்த்த மாதிரி போயிடும், நம்ம தான் பெரிய சக்தின்னு நினைத்துட்டு நம்ம மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க மக்காக்காரங்க, அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்ச மாதிரி போயிடும்னு சொல்லி பத்ரு காலத்தில் சந்திச்சாங்க, வெற்றி பெற்றாங்க. இப்போ மேட்ரு என்னன்னு கேட்டால், இந்த இரண்டு அணிகள், வணிக கூட்டம்ங்கிற ஒரு அணி, சண்டைக்கு வர்ற படை எதிரி படைன்னு ஒரு அணி, இந்த இரண்டில் எதை நீங்கள் மோதினாலும் ஜெயிப்பீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருந்தான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அல்லாஹ் வாக்களிச்சிருந்தா அந்த வாக்கு எங்க, வாக்களிச்சிருந்து இங்கே சுட்டி தான் காட்டுறான் அல்ல, இது வாக்கு இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு நான் வாக்களித்து இருந்தேன், அதன்படி நீங்கள் ஜெயித்தீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ அல்லாஹ் வாக்களித்து இருந்தால் அது வஹி தானே, வஹி குரான் மட்டுமா இருந்தால் இந்த மாதிரி ஒரு வசனம் குரானில் இருக்கணும். எந்த மாதிரி வசனம், நீங்கள் இரண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை ஜெயிப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு வாக்குறுதி தருகிறேன், அப்படி இல்லை குரானில். எப்படி இருக்குது, ஏற்கனவே உங்களுக்கு நான் வாக்களித்து இருந்தேன், அதை இப்போ நிறைவேற்றி விட்டேன் இருக்கிறது. அப்போ ஏற்கனவே அல்லாஹ் வாக்களித்து இருந்த ஒரு விஷயம் குரானில் இல்லை, ஆனால் வாக்களித்தேன்னு நல்லா சொல்கிறான். எப்படி வாக்களிச்சிருப்பான், வாக்களிச்சேன்னு சொல்கிறான், குரானில் இல்லை, குரானில் இல்லாட்டி எப்படி இந்த மக்களுக்கு வாக்களிச்சிருக்க முடியும், வாக்களிச்சது பொய்யா, கண்டிப்பாக பொய் கிடையாது. அப்போ அல்லாஹ் வந்து பத்ர் போரில் ஜெயிப்பீங்கன்னு வாக்களித்தானே, அந்த வாக்களித்தது ரசூல் மூலமாகத்தான் வாக்களித்தான், குரான் மூலம் வாக்களிக்கவில்லை. ரசூலுடைய உள்ளத்தில் ஒரு செய்தியை போட்டு அதன் மூலமாகத்தான் வாக்களித்தான், அதை குரானில் சுட்டி காட்டுறான். நபியுடைய உள்ளத்தில் ஒரு செய்தியை போட்டு உங்களுக்கு நான் வந்து வாக்களித்தேனே, அதன்படி வெற்றியை தந்தேனா இல்லையா, நபி உங்களுக்கு சொன்ன அந்த வாக்குறுதி நிறைவேற்றினா இல்லையான்னு நல்லா கேட்குறான். அப்போ இதில் என்ன வழங்குகிறது, குரான் அல்லாத ஒரு வகையிலையும் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி வந்திருக்கிறது. இந்த பத்ர் வெற்றி பெறுவீர்கள் என்கிற ஒரு செய்தி குரானில் வரவில்லை, ஆனால் அல்லாஹ்விலிருந்து வந்துச்சு, அதை மக்கள்கிட்ட சொன்னாங்க. அதன்படி ஜெயிச்ச பிறகு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், நான் அளித்த வாக்கை நிறைவேற்றினா இல்லையா, இரண்டு பேரில் யாரை சந்தித்தாலும் ஜெயிப்பீங்கன்னு சொன்னான்ல, ஜெயிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அல்லாஹ் வந்து 8வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த குரானை 3 வகையான வகை இருக்குன்னு சொல்கிறோமே, அந்த வகையில் ஜிப்ரீல் மூலமாக வர்ற வகை இருக்கிற மாதிரி நபிமாருடைய உள்ளங்களில் சில கருத்துக்களை அல்லாஹ் போடுவான், அவங்க அதை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, அதுவும் அல்லாஹ்வுடைய செய்தி தான். அப்படி சொன்ன அந்த 3 கிப்லா மாத்திர விஷயத்தையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் தான் போட்டான், அதன்படி தான் அவங்க பைத்துல் முகத்தஸ் நோக்குனாங்க. அதே மாதிரி நோம்புக்குள்ள இரவு காலத்து தடையும் உள்ளத்தில் தான் போட்டிருந்தான், இந்த வாக்குறுதியும் உள்ளத்தில் தான் போட்டானே தவிர குரானை கொண்டு இந்த வாக்குறுதி தரவே இல்லை. அப்போ குரான் அல்லாமலும் அல்லாட்டது செய்தி வந்து தானே இருக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கிறது. உதாரணத்துக்கு தான் உணர்ந்து சொல்லுகிறோம், இது மாதிரியான விஷயங்கள் வந்து குரான் மட்டும் போதுமான ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறோம், அதில் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் துவக்கப்பட்டிருக்கிறது. அதையே சொல்லி கொண்டு இருந்தால் 1 மாதம் அதுவே அவ்வளோ டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் அந்த நூலில் தெரிஞ்சுக்கிறோம், குரான் மட்டும் போதுமாங்கிற புத்தகத்தில் என்னென்ன மாதிரி எல்லாம் அந்த குரான் அல்லாத வகை வந்திருக்கிறது என்பது விளக்கியிருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு விளங்குற விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாட்டிலிருந்து அருளியதை பின்பற்றணும் என்பது உண்மை. அல்லாட்டிலிருந்து அருளியது வந்து குரான் மட்டும் கிடையாது, குரானும் அல்லாட்டிலிருந்து வந்தது தான். நபியின் உள்ளத்தில் அல்லாஹ் சில செய்திகளை போடுவானே, அதுவும் அல்லாஹ்விடம் வந்தது தான். இந்த அடிப்படை வழங்கிக் கொள்ள வேண்டும். இது அல்லாமல் ரசூலுல்லாஹ் பேசுறதெல்லாம் வஹிதான் என்பதற்கு இன்னும் இதை விட வலிமையான இன்னும் உறுதியான ஆதாரங்கள்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தலைப்பில் நேற்றைய தினம் வஹி என்று சொன்னால் திருக்குரான் மாத்திரமல்ல, திருக்குரான் அல்லாத வகையிலையும் இறை தூதர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதுபோல வஹி வந்திருக்கிறது, அந்த வஹியும் மார்க்கம்தான் என்பதுடைய ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த குரான் மட்டும்தான் அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி, வேறு ஒன்றும் வரலை என்ற ஒரு கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டிய சில செய்திகளை நாங்கள் உங்கள் கவனத்துக்கு வைக்கிறோம். குரான் மட்டும்தான் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்குது என்று சொன்னால்
அதை சொல்வதற்கு ஒரு தூதர் வர தேவையே இல்லை. மனிதரை ஒரு தூதரை அனுப்பி அவங்க நீ தூதருங்கிறல எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி எவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் ஒரு தூதர் வந்து தன்னை தூதர்னு நிறுவ வேண்டி இருக்கிறது. ஒரு மனிதர் வந்து நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னால் நம்புவானா? நம்பலை. மனிதனை ஏன் தூதர் அனுப்பணும்? அல்லாஹ் தூதர் அனுப்புறாத ஒரு மலக்கு அனுப்ப வேண்டியது தானே அப்படின்னு அவங்க கேட்டாங்க. தூதர்கள்லாம் போய் மக்கள்கிட்ட நாங்கள் தூதர்கள்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதராக வர்றதா இருந்தால் மலக்கு வரட்டும், எங்களை மாதிரி நீ சாப்பிட்ற, எங்களை மாதிரி நீ குடிக்கிற, எங்களை மாதிரி எல்லா விதமான காரியங்களையும் செய்கிற, உன்னை எப்படி நாங்கள் தூதர் நம்புறது? அப்போ தூதர்னு நம்புறதுலையே பெரிய பஞ்சாயத்தாக போய் அதுக்கப்புறம் அவரை நம்பின பிறகு தான் வேதத்தை நம்ப வேண்டியிருக்கு. தூதர்னு நம்பினா தான் அப்புறம் வேதத்தை நம்ப முடியும். இவர் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பலன்னு வைங்க, அவர் கொண்டு வந்தது வேதம் இப்படி நம்புறது. ஃபஸ்ட்டு நம்ப வேண்டியது வேதத்துக்கு முன்னாடி எதை நம்பணும்? இதை கொண்டு வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்ற நம்பிக்கை வந்தால் தான் அவர் சொல்லக்கூடியது வேதம்ங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அப்போ இவ்வளோ ஒரு ரிஸ்கான ஒரு விஷயமாக இருக்கிறது. வேதம் மட்டும்தான் வழிகாட்டும் என்று இருந்தால் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கலான்னா ஒரு மலக்கு அனுப்பி திடீர்னு அவர் கொண்டாந்து இந்த பாரு வேதம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ மக்களுக்கு குழப்பமே இருக்காது ஏற்றுக்கிறதுக்கு. ஒரு மனிதரை அனுப்பி அவரை தூதர்னு ஏற்றுக்கொண்டு அப்புறமேல வேதத்தை நம்புவதை விட அவர்கள் எதிர்பார்த்தது போலவே ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பியிருந்தானேயானால் மலக்கு வந்து அந்த மக்கள் மத்தியில் இதான் வேதம்னு சொல்லியிருந்தா அப்போ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை வாங்கியிருப்பாங்க, தூதர் பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு மனிதர் வேண்டும், ஒரு மனிதர் வழியாகத்தான் இதை கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி கொடுக்க நினைக்கிறான்னு சொன்னால் அவர் கொண்டாந்து கொடுக்குற வேலை மட்டும் அவருக்கு இல்லை, அதை தெளிவுபடுத்துகிற வேலையும் இருக்கிறது. கொடுத்துட்டு போகிறதா இருந்தால் யார்ட்டையும் கொடுத்து விட்டு போயிடலாம், இந்த அருக்கு புஸ்தகம் வச்சுக்கிறோங்க. அதை விட ஈஸியாக என்ன செய்யலாம்னு கேட்டால் வேதம் மட்டும்தான் மனிதனுக்கு அல்லாட்டிருந்து வந்த வகி என்று இருக்குமையானால் ஒரு அசரீர் சத்தத்தை கொடுத்து எல்லாம் கவனிங்க, ஒரு புஸ்தகம் மேலேருந்து உழவு போகுது, அதன்படி நீங்கள் நடங்கன்னா ஈஸியாக போயிடும். அல்லாட்ட தூதன் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு மேலேருந்து ஒரு புஸ்தகத்தை போட்டோன்னு வைங்களேன், அப்போ அல்லாட்டிருந்து வச்சு எல்லாரும் என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்வார்கள். அப்போ எந்த குழப்பமும் இல்லாமல் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி எல்லாம் செஞ்சுருக்கலாம்ல. வேதம் மட்டும்தான்னா அதுக்கே அவ்வளோ கஷ்டமான வேலையை செய்யணும். நேரத்துக்கு போட்டு போகிறத விட்டுட்டு ஒரு தூதரை அனுப்பி ஒரு அடி வாங்க விட்டு உதவாங்க விட்டு நான் தான் தூதர்னு நம்ப வைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பாடுபட்டு கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அருக்கு அல்லாட்டிலேருந்து வேதம்னு சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டால் அந்த வேதத்தை கொண்டு எல்லாம் சேர்ப்பான். அல்லாஹ் ஒரு காரியத்தை செஞ்சால் அதில் எது எளிதாக இருக்குமோ அதை செஞ்சுட்டு போயிடுவான். அப்போ வேதத்தை கொடுக்கறது தான் நோக்கமாக இருந்தால் அதுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை என்பதாக இருக்குமையானால் அல்லாஹ் வந்து ஒரு மனிதரை தூதராக தேர்ந்தெடுக்க அவசியமே கிடையாது. அப்போ மனிதரை தூதராக்குறது எதுக்குன்னு கேட்டால் அவருக்கு ஒரு ரோல் இருக்கிறது. வாங்கி தர்ற புஸ்தகத்தை கொண்டாந்து தர்ற ரோல் இல்லை, புஸ்தகத்தை தர்ற ரோலாக இருக்குமே. ஆனால் ஒரு மலக்கு அனுப்பியிருக்கலாம், அல்ல அவர் இல்லாமையே மனிதன் இல்லாமையே அல்ல நேரடியாக அந்த புத்தகத்தை போட்டும் இருக்கலாம். அப்போ அது இல்லாமல் இன்னொரு ரோல் அவருக்கு இருக்கிறது. இறை தூதர் என்பவருக்கு இன்னொரு வேலை இருக்குது என்ற காரணத்துக்காகத்தான் அல்லாஹ் வந்து ஒரு தூதராகவே அனுப்புகிறான். அப்போ குரான் மட்டும் போதும் அப்படின்னு இருக்குமையானால் எந்த காலத்திலும் இறை தூதர்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இது ஈஸியாக நம்புவான். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறதை விட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாயத்திலேருந்து ஒரு புஸ்தகம் வந்து அறிவிச்சிட்டு வந்து விழுந்தா எவ்வளோ ஈஸியாக நம்புவோம். கடுகளவு சந்தேகம் வருமா? இருக்காது. அல்லாஹ்விடம் தான் வருது என்பது கவனியுங்கள். ஒரு புஸ்தகத்தை நான் இறக்கப் போகிறேன்னு ஒரே சவுண்டு உலகத்துக்குலாம் அல்ல கேட்க வைக்க முடியும். ஒவ்வொரு ஊரில் ஒரு புஸ்தகம் விழுந்துட வேண்டியதான் அதே புஸ்தகத்தை. இது பெரிய கஷ்டமா அல்லாஹ்வுக்கு? இப்படி செய்தால் அது இறை வேதங்கள் நமக்கு டவுட் வருமா? அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படி நமக்கு என்ன செய்வோம்? 100% நம்பிடுவோம். அப்போ மனிதரை நம்பி வேதத்தை நம்புவதை விட இது ஈஸியாக மக்கள் நம்புவதற்கு எளிதானதாக இருக்கிறது. அப்படி செய்யாமல் இவரை நம்பு, இவர் என்னுடைய தூதர்னு நம்பு. அதுக்கு நிறைய அற்புதம் வேற. அல்லாஹ்வுடைய தூதர் தான் காட்டுறதுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவர் மனிதருக்கு செய்ய முடியாத சில அற்புதங்களையும் கொடுத்து ஃபஸ்ட்டு அல்லாஹ் எதை நிறுவுறான்னு கேட்டால் வேதத்தை நிறுவலை, நான் ஒரு ஆளை உனக்கு தூதர் அனுப்பியிருக்கிறேன் அதை நிறுவுறான். அதை நம்பின பிறகு அவர் வழியாக ஒவ்வொரு செய்தியாக மொத்தமாக வேதத்தை கொடுத்துருக்குறான். சில காலத்தில் நமக்கு சிறு சிறிதாக கொடுத்துருக்குறான். முந்தைய சமுதாயங்களுக்கெல்லாம் ஒரே ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் புத்தகமாகவும் கொடுத்துருக்குறான். தௌராத்து மாதிரி எல்லாம் கொடுத்தும் இருக்கிறான். அல்லது சிறிது சிறிதாக நமக்கு கொடுத்த மாதிரி நபிமார்களுக்கு கொடுத்துருக்கிறான். ஆக அதுக்கு முன்னாடி எல்லாம் வேதத்துக்கு முன்னாடி செய்கிற வேலை என்னவென்று சொன்னால் ஒரு மனிதரை நீ ஏற்றுக்கொள்ளணும். இறை தூதர் என்பதை நீ ஃபஸ்ட்டு நம்பணும், அப்புறம் தான் வேதம் என்பதை அல்லாஹ் ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறான். இப்போ பாருங்கள்ல அல்லாஹ் கேட்குறான், அந்த மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு பாருங்களேன். காலத்து ருசுலுகும்,
அந்த தூதர்மார்கள் எல்லாம் மக்கள்கிட்ட வந்து சொன்னார்கள், ஃபில்லாஹி ஷக்குன் ஃபாத்திரி சமாவாத்தி வல்லர், வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிற அல்லாஹ் விஷயத்தில் அவங்களுக்கு சந்தேகம் என்று தூதர்மார்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, மக்கள்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னா, காலு இன் அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீ என்னையா தூதருங்கிற, எங்களை மாதிரி மனுஷன் தானே, நீ என்ன தூதர்னு நீ வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற, நீ எங்களை போன மனிதராக இருக்கிறாய் என்று சொல்லி தான் இந்த மெசேஜ் மறுக்கிறாங்க. குர்ஆனை வேதத்தை போதனையை மறுப்பதற்கு என்ன காரணமாக இருந்தது, குர்ஆனை அவங்க மறுத்ததுக்கு என்ன காரணமாக இருந்தது, நீ அல்லாஹ்வுடைய தூதர், நீ மனுஷன் தானே, என்ன மாதிரி நீ மனுஷனாக இருந்துக்கிட்டு சாப்பிட்ற, மலைஜலம் கழிக்கிற, கவலைப்படுற, நோய்வாய்ப்படுற, முதுமை அடைகிற, எங்களை மாதிரி எல்லா வகையிலையும் எங்களை போலவே நீ இருந்து கொண்டிருக்கிறாய், நீ எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லித்தான் வேதத்தையும் மறுத்தாங்க, போதனையில மறுத்தாங்க. அப்போ ரசூல்மார்கள் என்ன சொன்னாங்க, இன்னகுனு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை மாதிரி மனுஷன் தான், யார் இல்லைன்னு சொன்னா மனுஷனை தான் அல்லாஹ் தூதர் நியமிச்சிருக்கிறான் என்று தான் அந்த மக்கள் பேசினாங்க. அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால், மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறது மக்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அந்த கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, இதைத்தான் நீ நம்பணும் என்று அல்லாஹ் அனுப்புகிறான். மனிதரை தூதராக அனுப்பாமல் வேதத்தை டைரக்டாக கொடுத்திருந்தால் அல்லது மலக்கை அனுப்பி கொடுத்திருந்தால் அவர் ஈஸியாக நம்பியிருப்பார்கள், இவ்வளவு சந்தேகத்தோடு கஷ்டப்பட்டு நம்பியிருக்க மாட்டார்கள். அப்படி இருந்து அல்லாஹ் இதை தேர்ந்தெடுத்தான் என்று சொல்லி நான் 14வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி வந்து 23, 34 வசனத்தில் சொல்கிறான், மக்கள்கிட்ட போய் நபிமார்கள் பிரச்சாரம் செய்த பொழுது, மாஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இவர் உங்களை மாதிரி மனுஷராகத்தான் இருக்கிறார், யஅகுலு மிம்மா தஅகுலுன மின்ஹு, நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதைத்தான் அவர் சாப்பிடுகிறார், ஓ யஷ்ரபு மிம்மா தஷ்ரபூன மின்ஹு, நீங்கள் எதை அருந்துகிறீர்களோ பருகுகிறீர்களோ அதைத்தான் அவர் குடிக்கிறார். அப்போ உலகின் நாத்தாத்தும் பஷரம் மிஸ்லுக்கும், உங்களை மாதிரி ஒரு மனுஷன் பேச்சை கேட்டீங்கன்னு சொன்னால் இன்னுக்கும் இதெல்லாம் காசிரும், நஷ்டவாளி ஆயிடுவீங்க. அந்த சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள், இந்த சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் அவங்க மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஆள் நம்மளை மாதிரி தானே இருக்கார், நம்மளை மாதிரி தானே சாப்பிட்றாரு, நம்மளை மாதிரி தானே குடிக்கிறாரு, இப்படியான ஒரு மனுஷரை நம்ம ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் நம்ம நஷ்டவாளி ஆயிடுவோம், இந்த மனுஷனை ஏற்றுக்கிறாதீங்க என்று அந்த மக்கள் தூதரை நம்புவதற்கு சந்தேகப்பட்டார்கள். வேதத்தை அவர்களே தான் வரப்போகுது. அப்போ தூதரை நம்புவதற்கு சந்தேகப்படுற மக்களுக்கு அந்த சந்தேகத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த வழியெல்லாம் ஏன் தேர்ந்தெடுக்கிறான், தூதர் அவசியம் என்பதை தேர்ந்தெடுக்கலாம். தூதருக்குடைய வேலை இருக்கு, தூதருக்குன்னு சில வேலைகள் இருக்கிறது. இல்லாட்டி இந்த தூதரை அனுப்பி இவ்வளோ டவுட் உண்டானால் பரவாயில்லை, அதுக்கு ஃபைட் பண்ணி அதுக்கு விளக்கம் கொடுத்து அற்புதத்தை காட்டி பல விஷயம் கடந்த கால வாழ்க்கையெல்லாம் எடுத்து சொல்லி இத்தனை வருஷம் உன்னோட வாழ்ந்தனடா என்ற ஏதாவது குறகண்டியா என்றெல்லாம் அந்த தூதருடைய நன்னடத்தைகள் எல்லாம் சொல்லி காட்டி நம்ப வைத்து விட்டு அப்புறம் வேதம் கொடுக்குறான் என்று சொன்னால், வேதத்தை விட அந்த தூதருடைய நடவடிக்கை மஸ்ட் அவசியம் என்பதை இதிலிருந்து நம்ம விளங்குகிறோம். அதே மாதிரி வந்து மூசா நபி ஹாரூன் நபியும் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யும் பொழுது அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, நுமினுல் பஷரைனி மிஸ்லினா, நம்மை போல இருக்கிற 2 மனிதனுக்காக நம்ம நம்புவோம். இந்த மூசா யாரு, ஹாரூன் யாரு, நம்மளை மாதிரி 2 மனிதர்கள், இந்த இருவரையா நம்ம நம்பிக்கை கொள்வோம் மாட்டோம் என்று சொல்லி 23:47 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து யாசின் சூராவோட வரும், 3 தூதரெல்லாம் அனுப்புவான், ஒருத்தர் அனுப்புவான், அப்புறம் மறுத்துவாங்க, மறுபடியும் ஒரு தூதர் அனுப்புவான், 3வது ஆள் அனுப்பின பிறகு என்ன செய்வாங்கன்னா அந்த மக்கள்லாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும்போது சொல்லுவாங்க, ஏப்பா தூதருங்கிற அவர் தூதருங்கிறாரு, அப்புறம் நீ வந்துக்கிட்டு என்னையும் தான் தூதராக்குனாங்கிற, நீ வந்து என்னையும் தூதர், 3 தூதர் வருவாங்கல்ல ஒரு சமுதாயத்துக்கு, முதல்ல ஒரு ஆள் அனுப்புவான், அப்புறம் இன்னொரு ஆள் அனுப்புவான், அப்புறம் இன்னொரு ஆளையும் எல்லாம் அனுப்பி வைப்பான் ஒரு சமுதாயத்துக்கு 3 தூதர்களை. அப்போ 3 தூதர்கள் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மக்கள்லாம் மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு இல்லை, நாங்கள் ஏன் உங்களை நம்ப மறுக்கிறோம், எங்களை மாதிரி மனுஷனாக இருக்கிறீங்க என்று சொல்லி இந்த 3 தூதர்கள் அந்த சமுதாயத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்படும் பொழுது 3 பேரையுமே அவன் மறுப்பதற்கு எதை காரணமாக காட்டுறான், மனிதராக இருக்கிறத காரணமாக காட்டுறான். அப்போ ஒரு மனிதர் வழியாக நேர்வழி வருவது மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள சிரமம். அப்போ இவர் வந்து தேவையே இல்லை, இப்போ இடைத்தரக வந்து குர்ஆன் டைரெக்டாக வந்துட்டு போயிடலாம், வேதம் மட்டும் வழிகாட்டுமாக இருமையானால் அதை படித்து அவங்கவுங்க புரிந்து கொள்வார்களாக, அப்படிதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்குமேயானால் இப்படி மக்கள் நம்பாத ஒரு வழி அதுக்கு தேர்ந்தெடுக்கணும். இந்த வழி தான் நமக்கு கஷ்டமாக இருக்கிறது, இவரை நம்பி இவர் வேதத்தை நம்புறது. அப்போ இது 36:15 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை வந்து 26:154 சொல்கிறான், 26:186 சொல்கிறான், அதே மாதிரி 54, 24, 25 சொல்கிறான், அதே மாதிரி வந்து 64:6 இந்த வசனங்களில் எல்லாம் இறை தூதர்கள் தங்களுடைய போதனையை சொன்ன பொழுது
வேதத்தை சொன்ன பொழுது வேதத்தை மறுப்பதற்கு முன்னாடி யாரை மறுக்கிறாங்க? தூதரை மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்க? தூதர்னு எப்படி நாங்கள் நம்புறது? நீ மனுஷன், நானும் மனுஷன், அல்லாஹ் உன்னை தூதராகிட்டானா எப்படிப்பா, அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது என்று அந்த மக்கள் மறுத்தார்கள். அப்போ இதில் என்ன நம்ம விளங்குறோம் இதில் இருந்து கேட்டால், மனிதர்களை தூதர்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த மூக்குச்சு தொடுவாங்கல்ல, இப்படி தொடுறது பதிலாக இப்படி தொடுவானா யாராச்சும்? குரான் மட்டும் டைரெக்டாக போதும்னா இப்படி தொட்டு போயிட வேண்டியதானே? அப்படி தான் நல்லா செய்வான், சுருக்கமாக தானே செய்வான். இப்படி மூக்கத்தோட வலி இருக்கும்போது இப்படி போய் சுற்றிக்கிட்டு சில பேருக்கு சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. அப்படி யாராவது தொடுவாங்களா? இது அப்படி இருக்குது. குரான் மட்டும் போதுமாக இருக்குமே ஆனால் அல்ல அந்த வேலையை செய்கிறான். இப்போ குரானத்துக்கு போட்டு போகாமல் அவரை அனுப்பி அவரை நம்ப வச்சு அவர் அடி உத வாங்க வச்சு அவர் ஊரை விட்டு ஒதுக்க வச்சு அவரை ஏற்றுக்கணும் அடி இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் இந்த குரான்னு சொல்லி இது எப்படியா செய்வான்ல? ஒரே தூக்கி போட்டு போயிட மாட்டானா? அப்போ இந்த குரானுக்கு முன்னாடி இறை தூதர்ன்ற ஒரு ஆள் தேவை. அந்த பேசிக்கில் தான் அந்த வேதமே வரும் என்று அல்லாஹ் காட்டுவது எதை காட்டுதுன்னு சொன்னால், இறை தூதர் என்பவர் வச்சு தான் வேதமே வரும், அவர் வழியாகத்தான் வரும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஒன்று. அடுத்ததாக அந்த மக்கள்லாம் கேட்டாங்க, இது மனுஷரையாக ஆக்கிட்டான்னு கேட்டாங்க. இன்னொரு வாதம் வைக்கிறாங்க. என்ன வாதம்னு கேட்டால், அபாசல்லாஹு பஷரர் ரசூலா அப்போ உமா மன அன்னாஸ் ஐயூமினு இஜ்ஜாஹுமுல் ஹுதா, நேர்வழி வரும் பொழுது மக்கள் நம்புவதற்கு எது தடையாக இருந்தது என்றால் அல்லாஹ் சொல்றான். தடையாக எது இருந்தது என்று சொன்னால், இல்லா அன்காலு அபாசல்லாஹு பஷரர் ரசூலா, மனிதனைத்தான் அல்லாஹ் தூதராக அனுப்பினானா, இதுதான் தடையாக இருந்தது. வேதத்தை அனுப்பும் பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எது தடையாக இருந்தது என்றால், நானா அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றான், வமா மன அன்னாஸ் ஐயூமினு, மக்கள் நம்பிக்கை கொள்வதற்கு தடையாக இருந்தது என்னவென்று சொன்னால், இது ஜாஅஹுமுல் ஹுதா, நேர்வழி அவர்களிடத்தில் வந்த பொழுது எது தடையாக இருந்தது என்றால், இல்லா அன்காலு அபாசல்லாஹு பஷர ரசூலா, ஒரு மனிதனை ரசூலாக அல்லாஹ் அனுப்பினான் என்பதுதான் தடையாக இருந்தது. மனிதனை தூதராக அனுப்பாமல் இருந்தால் நேர்வழி ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள். அப்படி இருந்தும் நான் மனுஷன் அனுப்பினேன், மனிதனை அனுப்பாமல் வேறு வழியில் நான் அனுப்பி இருந்தேனே ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருந்தார்கள். அது அது அடுத்த அல்லாஹ் சொல்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லவ்கான ஃபில்லர்தி மலாய்க்கத்துன் யம்சூன முத்மைன்னீன, இந்த பூமியிலே வாழக்கூடியவர்கள் எல்லாரும் மலக்குகளாக இருந்திருப்பீர்களே ஆனால் ல நஸல்னா மினஸ்ஸமாய் மலக்கர் ரசூலா, அப்போ வானத்து இந்த மலக்கர் ரசூல் அனுப்புவேன். நீ மலக்கு வேணும் மலக்கு வேணுங்கிற, மனுஷன் வந்தால் ஏற்றுக்கிற மாட்டேங்கிற, மலக்கத்தான் தூதர் அனுப்பணும்னு சொல்கிற, அனுப்புகிறேன். எப்போ அனுப்புவேன்? நீ எல்லாம் மலக்கா? அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் எல்லாம் பூமியில் மலக்குகளாக நடமாடி கொண்டு இருந்தீர்களே ஆனால் மலக்குக்கு மலக்கு விளக்குவார், மனுஷனுக்கு மனுஷன் தான் விளக்க முடியும். மலக்குடைய தன்மையை அவரை மலக்கு அனுப்பிவிட்டா அவர் சாப்பிட்டு காட்ட முடியுமா நமக்கு? அவர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாரா? நம்ம வழிகாட்டு தானே வர்றாங்க, என்னத்தை செஞ்சு காட்டுவார் அவர்? அப்போ மனிதனுக்கு மலக்கை தூதராக அனுப்பினோமே ஆனால் அவர் வழிகாட்ட மாட்டார், அவர் புஸ்தகம் தந்துட்டு போயிடுவார், அவ்வளவுதான். செஞ்சு காட்டுறதுங்கிறது முடியாது. ஏன்னா மலக்குடைய தன்மைகள் வேற, மனுஷனுடைய தன்மைகள் வேற, மனுஷன மாதிரியே மலக்குகள் செயல்பட மாட்டார்கள். அப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான்னு கேட்டால், லவ்கான ஃபில்லர்தி மலாய்க்கத்துன் யம்சூன முத்மைன்னீன, இந்த பூமியிலே வானவர்கள் நடமாடி கொண்டு இருப்பார்களே ஆனால் ல நஸல்னா அலைஹிம் மினஸ்ஸமாய் மலக்கன் ரசூலா, இந்த வானத்திலிருந்து இவர்களுக்கு மலக்கே ரசூல் ஆக்கியிருப்பேன், இப்போ நான் ஆக்க மாட்டேன், நீ இருக்கிற மனுஷன். அப்போ மனுஷனுக்கு மனுஷன் வரணும் என்று சொன்னால் என்ன மீனிங்? புஸ்தகத்தை கொண்டாந்து தர்றதா மீனிங்கா? அது மலக்கு தந்துட்டு போயிடுவார. புஸ்தகத்தை கொண்டு தருவது தான், குரான்கிற புஸ்தகத்தை கொண்டு தந்துட்டு என் வேலை முடிஞ்சிருச்சு நீ பார்த்துக்க என்று சொல்லுவது தான் தூதர் வேலையாக இருந்தால் அதுக்கு எந்த வேலை? நான் மலக்கை அனுப்பியிருப்பேனே. அப்போ மனுஷனுக்கு மனுஷன் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு லட்சியத்துக்காக அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் அந்த அவங்களுடைய கோரிக்கையை நிராகரிக்கிறான் 1795வது வசனத்தில். அதே மாதிரி பாருங்க, அந்த மக்கள் கேட்டதெல்லாம் சொல்லி காட்டுறான். மாலி ஹாதர் ரசூல், இவர் என்ன ரசூல்? ஏக்குழு தாம உணவு உண்கிறார், ஓ எம்சி பில் அஸ்வா, கடை வீதிகளில் நடமாடுகிறார், லவ்லா உன்சில இலையை மலக்குன், அவர் மீது ஒரு மலக்கு அருளப்படக்கூடாதா? அதான் அவர் தூதராக இருக்கட்டும், கூட பின்னாடி மலக்கு நின்றுக்கிட்டு இவர் தான் தூதர் இவர் தான் தூதர் சொல்லலாம்ல, அப்படி கேட்குறாங்க. அட ஒன்று மனுஷன் அனுப்புனா கூட கூட யார் வரட்டும், ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு போனால் பக்கத்தில் மலக்கு நின்று கொண்டு இவர் தான் தூதர் எல்லாம் நியமிச்சிருக்கிறான் அப்படின்னு மலக்கு சொல்லட்டுமே. அப்படி இல்லாமல் நான் எப்படி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். அலியா கூன மாகு நதீரா, இவரோடு சேர்ந்து அவரும் எச்சரிக்கட்டும். ஒன்று மலக்கே வரட்டும், இல்லாட்டி இவரோட சேர்ந்துக்கிட்டு மலக்கு வரட்டும், மனிதனை ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொன்னாங்க என்று 25வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி
6, 8 9 சொல்லுகிறான், லவ்லா உன்சில அலைஹி மலக்குன், இவர் மீது ஒரு மலக்கு வரப்பட்டிருக்க கூடாது, தூதருங்கிறாரு, இவர் மாத்திரம் வராம கூட ஒரு மலக்கை கூட்டிகிட்டே வரக்கூடாதா என்று கேட்கிறார்கள். உளவு அஞ்சல்னா மலக்கன், மலக்கு அனுப்புறதா இருந்தால் அல்ல குதியெல்லாம் ஒரு காரியம் முடிஞ்சு போயிடும். மலக்கு அனுப்புறதா உன்னை அழிக்கத்தான் அனுப்புவேன். அல்ல என்ன சொல்றான், மலக்குமார்களை அனுப்புறதா இருந்தால் அதாப்புக்காக உனக்கு என்ன செய்யுது, ஸ்பெஷல் வழக்கமான மலக்குகள் வருவாங்க நன்மையத்தையும் பதிவு செய்யறதுலாம். ஸ்பெஷலாக யாராவது அனுப்புறதா இருந்தால் அழிக்கிறதுக்கு தான் அனுப்புவேன், அழிச்சிருவோம். அப்போ அவரோட ஒரு மலக்கை அனுப்புறதா இருந்தால் உன்னை காலி பண்ணி போடுவேன். அவ்வளோ கடுமையான வார்த்தையை சொல்கிறான். அந்த பேச்சு பேசாத, இவர் தான் வருவார், மலக்கெல்லாம் வரமாட்டார். வர்றதா இருந்தால் அழிக்க முடிவு பண்ணும்போது அப்போ அனுப்பிக்கிறோம். உன்னை எல்லாரையும் காலி பண்ண முடிவெடுத்தா அப்போ அவரோட சேர்த்து என்ன செய்கிறேன், மலக்கை அனுப்பி வைக்கிறேன், உங்களை எல்லாம் புரட்டி போட்டு போயிடுவார். அப்படிங்கிற அளவு கோபமாக எல்லாம் என்ன செய்கிறான், 6வது வசனத்தை சொல்கிறான். அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், சரி உளவு ஜால் நாகும் மலக்கன், இவரை மலக்க தான் வேணுங்கிற, உனக்கு மலக்கே தூதரை அனுப்பணும்னு வை. இது முக்கியமான வாசம். உனக்கு மலக்க தூதரை அனுப்பினால் நான் என்ன செய்வேன் தெரியுமா, மலக்க மனுஷனை மாற்றி அனுப்புவேன். அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான், மலக்கை நான் தூதர் ஜிப்ரீலை தூதர் அங்கே அனுப்பி வைக்கிறான்னு வைங்களேன், அவர் ஜிப்ரீலா வரமாட்டார். அவருக்கு எல்லா ஆசையும் கொடுத்து எல்லா விதமான உணர்வுகளையும் கொடுத்து உண்ண வைத்து பருக வைத்து மலைஜனம் கழிக்க வைத்து உன்னைய மாதிரி எல்லாத்தையும் ஆக்கி அப்போ அனுப்புவேன். மறுபடியும் இந்த கேள்வி கேட்பேன். அல்ல அப்படி சொல்றான். உளவு ஜால்நாகும் மலக்கன், நான் தூதரை மலக்காக ஆக்கி இருந்தால் ல ஜால்நாகு ரஜுலா, மறுபடியும் மனுஷன் ஆக்கிவிடுவேன். மலக்கை அனுப்புனாலும் அவரை என்னவன் ஆக்குவேன், மனுஷன் ஆக்குவேன். லபஸ்னா அலைஹுமா எல்பிசூன், இப்போ குழப்பத்தை அப்போ குழம்புவேன். நீ மலக்கை கேட்ட மலக்கை அனுப்பியாச்சு, மனுஷனை மாற்றி அனுப்பியாச்சு, வர என்ன கேட்ப, ஒரிஜினல் மலக்கு வரக்கூடாதா, அது என் மனுஷத்தன்மையாக மாற்றின மலக்கை அனுப்புறீங்கன்னு கேட்பியா இல்லையா, அது நடக்காது. அப்போ என்ன செய்யறான், அல்லாஹ் மலக்கையே தூதராக அனுப்பினாலும் மனுஷனை மாற்றி அனுப்பான்னு என்ன அர்த்தம், புஸ்தகத்தை தர்றது மட்டும்தான் நோக்கமா? குரான்கிற புஸ்தகம் தந்துட்டு போகிறதுக்கு மலக்கு தந்தானே மனுஷன் தானே, அவரே மனுஷனை மாற்றணும். மனிதரோடு மனிதராக நடமாட வைப்பது எதற்கென்றால் அதில் உள்ளதை செஞ்சு காட்டுவார், செயல்முறை விளக்கம் வாழ்ந்து காட்டுவார். சும்மா சொல்லிட்டு புஸ்தகம் தந்துட்டு போக மாட்டார், வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் என்ன செய்கிறாரு, அவர் வந்திருக்கிறார் என்பதை சொல்வதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், மனுஷனை தான் அனுப்புவேன். மலக்க அனுப்புகிற முடிவு எடுத்தாலும் அவரை ஒரு மனிதனாக மாற்றி அனுப்புவேன். அல்லாஹ் நினைச்சா மாற்ற முடியுமில்ல, மனிதனாக மாற்ற அனுப்பும். மனிதன் மஸ்ட்டுங்கிறான், மனிதனுக்கு வழிகாட்ட மனிதன் அவசியம். மலக்க அனுப்ப முடிவெடுத்தாலும் மனுஷனை மாற்றி அனுப்புகிற அளவுக்கு அது அவசியமான ஒன்று என்று சொல்வதாக இருந்தால் அப்போ குரான் மட்டும் போதுங்கிற இப்படி நிற்கிது. அட குரான் மட்டும் போதும் இப்படியான ஒரு இப்படி வேலையா ஒரு மனுஷன் கூட இப்படி செய்வானா? ஈஸியாக செய்கிற ஒரு காரியம் இருக்கும் பொழுது இப்படி 72 சுற்றிக்கிட்டு குறுக்கு வழி இருந்தால் டக்குன்னு அதெல்லாம் ஓட பார்ப்போம். ஈஸியாக செய்ய வழி இருக்கும் பொழுது எப்படி சுற்றிக்கிட்டு வர்றான்ல, ஈஸி இது அவசியங்கிறதுக்காக வர்றான். அந்த அந்த ரூட் அவசியம், மனிதன் வழியாகத்தான் மனிதன் நேர்வழி காட்ட முடியும் என்பதற்கு எல்லாம் சொல்கிறான். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த மக்கள் இது 6, 9 இருக்கிறது. அவன் இப்போ 23, 24 சொல்கிறான், உலவுஷா அல்லாஹுல அன்சல மலாய்க்கா, நீங்கள் தூதருங்கிறீங்க, நபிமார்கள்ட்ட சொல்கிறாங்க தூதருங்கிறீங்க, அது நிஜமாக இருந்தால் உலவுஷா அல்லாஹுல அன்சல மலாய்க்கத்தன், அல்லாஹ் நான் மலக்கு அனுப்பியிருப்பான்லப்பா. மாசமையனாபி ஹாதாஃபி ஆபாயின் அவ்வளின், இது மாதிரி எங்கள் முன்னோர்கள் சொல்லி நாங்கள் கேட்டதில்லை, மனிதன் தூதராக வருவான் அப்படின்னு சொல்லி எங்கள் முன்னோர்கள் சொல்லி நான் கேட்டது இல்லை. நீ புதுசாக சொல்கிறீங்க. மனிதன் தூதராக வர்றதா இருந்தால் அல்லாஹ் நிஜமாகவே அப்படி நாடி இருந்தானே ஆனால் ஒன்றையும் அனுப்ப மாட்டான். எங்களோடைய பிறந்து எங்களோடைய வாழ்ந்து எங்களுடைய பிராயத்தை கழிச்சுட்டு திடீர்னு அல்லாவுடைய தூதர்னா இப்படி அல்லாஹ் செய்வான்? அல்லாஹ் டைரக்டர் வானவர் அனுப்புனா எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அவர் என்ன செய்வார், பார்த்தவொன்னே சாப்பிடவே மாட்டாரா, 3 நாளைக்கு உட்கார வச்சு பார்ப்போம், வர சாப்பிடவே மாட்டார், மலக்கு சாப்பிட மாட்டார்ல, குடிக்கவே மாட்டார். நம்மளை மாதிரி எந்த விதமான பலவீனம் இவர் சார் இது சரி, இவர் அல்லாவுடைய தூதர் நம்புவோனா இல்லையா? இவர் எப்படி நம்புறதுன்னு, நமக்கு பசிக்கு அவருக்கும் பசிக்குது, நமக்கு தாகம் வந்து அவருக்கும் தாகம் வருது, நமக்கு நோய் வந்து அவருக்கும் நோய் வருது, நமக்கு கவலை வர்ற மாதிரி இவர் அல்லாவுடைய தூதர். அவன் என்ன செய்யறான், எடை போட்டு பார்க்குறான், எல்லா வகையிலும் நம்மளை மாதிரி இருக்கிறார். நம்மளை மாதிரி இருக்கிறவர் அல்லாவின் தூதர். நம்ம கஷ்டம், மலக்கு நம்மளை மாதிரியா இருப்பார், நம்ம தன்மைக்கு அப்பாற்பட்டவராக இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் நம்பலாம். அப்போ நம்ம ஈஸின்னு சொல்லும் பொழுது அது உண்மைன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன் தடையாக இருந்தது என்றால் மனிதர் தூதராக எப்படி வருவார் என்ற சந்தேகம்தான் அவர்கள் நேர்வழியை ஏற்றுக்கொள்வதற்கு ஈமான் கொள்வதற்கு தடையாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து என்ன வழங்குகிறது, அந்த வேதத்தை தருவது மட்டும் டியூட்டி இல்லை, வேதத்தை கொண்டாந்து போட்டுட்டு போகிறது மட்டும் டியூட்டி இருக்குமே. ஆனால் அது ஜிப்ரீல் அழகா ரசூல்லாட்ட ஓதி காட்டுற மாதிரி டைரெக்டாக செஞ்சிட வேண்டியதானே. அல்லாஹ் எல்லாத்துலேயும் புரோக்கரை ஒழிக்கிறான்ல. அல்லாஹ்வுடைய ஸ்டைலே என்ன, நேர கேள்றாக்கு என்ன புரோக்கரு,
என்கிட்ட கேட்குற நீ இடைத்தரகர் வைக்கிறேன்னு கேட்குறான்ல, அதே மாதிரி வச்சிங்கன்னா ஜிப்ரீல் தானே வேதத்தை கொண்டு வந்தார். அவர் எல்லாரும் கேட்குறவங்க சொல்லி போயிட வேண்டியானே. அவரையும் அந்த ஒரு ஆள்கிட்ட சொல்லி இவர் வழியாக உனக்கு ஏன் வரணுங்கிறேன். வேதம் தானே முக்கியம். வேதம் முக்கியம் பண்ணால் மக்கள் எல்லாம் கூட்டி இருக்கிற ஒரு கூட்டத்தில் வச்சுக்கிட்டு ஜிப்ரீல் என்ன செய்வார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஜிப்ரீல் ஓதுவார். ரசூலுல்லாஹ் கேட்குற மாதிரி எல்லாருக்கும் கேட்கும். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு ஓதுவார். அப்படி பேரும் கேட்கும். இப்படி செஞ்சுட்டு போயிடலாமே. அது அல்ல, இவர் வேணும். இவர் ஏன் புரோக்கர் வேலைக்காக அனுப்பலை, இவர் தேவை என்பதற்கு அனுப்புகிறோம். அல்லாஹ்வுக்கு புரோக்கர் தேவை கிடையாது. இந்த வேதத்தை கொண்டு தருவதற்கு ஜிப்ரீலே கொண்டு தராமல் அல்லாஹ் நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு கொடுத்து அவர் வழியாக வருகிறது என்றால் அது ஒரு தேவையற்ற புரோக்கர் என்பதற்கு வரவில்லை. மனிதனுக்கு வழிகாட்ட ஒரு மனிதன் அவசியம். அவர் தான் வாழ்ந்து காட்டுவார், அவர் தான் செஞ்சு காட்ட முடியும். அப்படிங்கிற ஒரு தேவைக்காகவே, அது ஒரு தேவை என்பதற்காகவே தான் அதை அல்லாஹ் செய்திருக்கிறான் என்பதை இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே கருத்தை 41:14 பல இடங்கள் எல்லாம் சொல்கிறான். எதை மலக்கு அனுப்பணும் மலக்குன்னு கேட்குறாங்க இல்லை, அவ்வளோக்கு இப்படி தான் பதில் சொல்கிறான். இது ஜாத்துகும் ருசுலும் மின்பைன் ஐதீகம் மின் கல்விக்கும், அவர்களுக்கு முன்னரும் பின்னரும் தூதர்கள் வரும்போதெல்லாம் வந்து அல்லாஹ் தாபுது இல்லல்லா, அல்லாவை தவிர யாரையும் வணங்காதீர்கள் என்று சொன்ன பொழுதெல்லாம் காலு, அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், லவ் ஷா ரப்புனா லஅன்ஸல மலாயிகா, அல்லாஹ் நாடினால் மலக்கை அனுப்பியிருப்பான். உன்னையும் தூதர் அனுப்புகிறான், நீ போய் சொல்கிற. அல்லாஹ் தூதரை அனுப்புறத யார் அனுப்பியிருப்பான், மலக்கு அனுப்பியிருப்பான். இன்னா பிமா உர்சில்தும் பிஹி காஃபிரூன், எதை கொண்டு நீங்கள் அனுப்பப்பட்டீர்களோ அதை குர்ஆனை வேதத்தை நாங்கள் மறுக்கிறோம்ட்டாங்க. வேதத்தை மறுக்கிறதுக்கு என்ன காரணம், அதையே நீ சொல்ற, அல்லாஹ் எங்கள்கிட்ட சொல்லட்டும், அல்லது எங்களை போன்ற படைப்பு இல்லாத வேற ஒரு படைப்பு மூலமாக வந்து சொல்லட்டும். நீ எதுக்கு இடையில வந்து நீ சொல்ற? அப்போ உன்னை மறுக்கிறோன்னு சொல்லலை. இன்னா பிமா உர்சில்தும் பிஹி காஃபிரூன், எதை கொடுத்து நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ வேதம், அதை நாங்கள் மறுக்கிறோம். ஏன் மறுக்கிறோம்? எங்களை மாதிரி மனிதராக இருக்கிறீங்க, மலக்கு வழியாக அது வரல, அதனால் நீ தூதரே இல்லை, நீ தூதர் இல்லை என்றால் நீ கொண்டு வந்தது வேதமே இல்லை என்று அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, மறுத்தார்கள் என்று சொல்லி 41:14 சொல்லி காட்டுறோம். அதே மாதிரி இதில் எல்லாம் என்ன வழங்குது என்று கேட்டால், குர்ஆன் மட்டும் போதும் என்பது அல்லாஹ்வின் நோக்கமே கிடையாது. குர்ஆனை ஒரு மனிதரிடம் கொடுத்து அந்த மனிதர் அந்த மக்களுக்கு ஓதி காட்டி விளக்கம் கொடுத்து வாழ்ந்து காட்டி அந்த வாழ்க்கையும் ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் வேதத்தை நேரடியாக தராமல் என்ன செய்யறான்ல, மனிதர் மூலமாக தருகிறான். அதை விட இப்போ உள்ளத்தில் அல்லாஹ் உணர்வு போடுறான்ல, இந்த குர்ஆனை கூட புஸ்தகமாக கூட போட வேண்டியதில்லை. அல்லாஹ் என்ன செய்யலாம், ஒரு செகண்டில் ஒரு கமாண்ட் அடிச்சான்னா அத்தனை பேர் உள்ளத்துலையும் குர்ஆன் வந்துடும். அல்லாஹ் நினைச்சான்னு வைங்களேன், இந்த குர்ஆன் என்ன செய்யற அத்தனை பேருக்கு ஒரு உத்தரவு போடுவோம், எல்லாருடைய உள்ளத்திலும் இந்த குர்ஆன் வந்து உட்கார்ந்துடும். அப்படி எல்லாம் செய்ய முடியாதா? அப்படி செஞ்சு அதன்படி நேர்வழிபடுத்தலாம்ல? அதெல்லாம் முடியாது. அதுக்கு விளக்கமும் செய்யணும். அதுக்கு நான் என்ன செய்யறது, அதுக்கு ஒரு ஆள் வேணுமே என்பதற்கு செஞ்ச மாதிரியே இருக்கா இல்லையா, அதை பார்க்கணும். அதே மாதிரி வந்து எஸ்ஆலுக்கு அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த யூதர்கள், அந்த நசாராக்கள் கேட்கிறார்கள், அன்து நஸ்ஸில அலைஹிம் கிதாபம் மின ஸமா, வானத்திலிருந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்து போடணும் என்று கேட்கிறார்கள். நீ தூதருங்கிறீங்கள, நீ வந்து நின்றுக்க, அறிவிப்பு செய்ய, நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், அங்கேருந்து புஸ்தகம் இறங்கட்டும், நாங்கள் ஏற்றுக்கிறோம். இது ஈஸி தானே, இது ஈஸி தானே. புஸ்தகத்தை தரது மட்டும் ரசூலுடைய வேலையாக இருந்தால் எல்லாம் வாங்கப்பா, இறைவன் ஒரு புஸ்தகத்தை உங்களுக்கு தரப்போறான், நான் கையை கட்டிட்டு இருக்கிறேன், நீங்கன்னா அண்ணந்து பாருங்க, மேலேருந்து ஒரு புஸ்தகம் தன்னால் இறங்கு, மேலேருந்து அல்ல வருது, மேலேருந்து ஒரு புஸ்தகம் வறுமையானால் அது கடவுள்கிட்ட வருது, நம்புவீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்யறான், இவங்க சொல்ல நீ கேட்காத, இதை மட்டுமா கேட்டாங்க, அல்லாவையே கொண்டாந்து நேருக்கு நேரம் காட்டுன்னு இவங்க கேட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்றான், ஃபக்கது சாலு மூசா அக்பர மின் தாலிக, மூசாவிடத்தில் இதை விட பெருசாக கேட்டாங்க. இப்போ குர்ஆனை நேரம் இறக்குன்னு கேட்குறாங்க, அல்லாவையே இறக்குன்னு கேட்டாங்க. அவங்க இந்த ஆளுக்கு இந்த கூட்டம் இருக்கிறாங்கல்ல கொண்ட கேட்டவங்க மூசாவிடத்தில் இதோட பெருசாக கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரா, அல்லாவை கண்ணுக்கு முன்னாடி கூட நிப்பாட்டி காட்டு என்று கேட்டார்கள். இப்போ வேதத்தை இறக்கி காட்டுன்னு கேட்குறாங்க. இவங்க சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ இது வேதம் மட்டும் போதுமாக இருந்தால் இந்த சொல்ல ஏற்றுக்கலாம், இந்த கோரிக்கையை. வேதம் மட்டும் போதுமாக இருந்தால் அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று, வேதம் தானடா வேணும், இந்தாடா இப்போ இதன்படி நடங்கடா, முடியாது. அது மட்டும் பத்தாது, விளக்க அது நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது, அதுக்கு நிறைய விளக்க உரைகள் தேவைப்படுகிறது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் இந்த மாதிரி செய்யவில்லை என்பதை 4:153 இந்த வசனத்தை வைத்து நம்ம அறிந்து கொள்கிறோம். இது ஒரு விஷயம். அது போக புஸ்தகத்தை கொண்டாந்து ஒரு தர்றது தான் தூதருடைய வேலை. ரசூலோட வேலை என்ன, குர்ஆன் மட்டும் போதும்டா என்ன அர்த்தம்,
ரசூலுடைய வேலை அதை கொண்டாந்து தந்துட்டு போகிறது மட்டும்தான். அதான் அர்த்தம். குரான் மட்டும் போதும்னா அவர் 23 வருஷம் தூதராக இருந்தார். 23 வருஷம் அவர் டியூட்டி என்னப்பா? இந்த குரானை கொண்டாந்து ஓதி கொண்டு காட்டிட்டு முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் முடிஞ்சு அலிஃப் தாலிகல் கிதாப் முடிஞ்சிருச்சு, இதுதான் அவருடைய வேலை அப்படின்னு இருக்குமே. ஆனால் இதை செய்வதற்கு பல காலங்களில் பல தூதர்கள் அனுப்புகிறாங்களாம் ஒரு சமுதாயத்துக்கு. அட புஸ்தகத்தை கொண்டு தர்றதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஒரு சமுதாயத்துக்கு 2 தூதரியா? மூசா நபி காலத்தில் ஹாரூனையும் சேர்த்து அனுப்புகிறான். மூசா கொண்டாந்து புஸ்தகத்தை கொடுத்துட்டு போயிட்டு போகிறாரு. புஸ்தகத்தை கொடுக்குற வேலை தானே. வேதம்ங்கிற புத்தகத்தை கொண்டு கொடுக்குற வேலை மட்டும் இருக்குமே. ஆனால் அதுக்கே 2 நபி, அந்த 36வது யாசீனில் சொல்கிற மாதிரி 3 நபி ஒரு சமுதாயத்துக்கு எதுக்கு? ஒரு நபி எல்லாம் அனுப்புகிறான், நம்ப மாட்டேங்கிறாங்க. அதே மக்களுக்கு அவர் இருக்கும்போது இன்னொரு நபி அனுப்புகிறான், ஜோடியா போய் சொல்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ஸஸ்னா பி சாலிசின், 3வது ஆளை கொண்டு நம்ம வலியுறுத்தினோம், வலுப்படுத்தினோம். இப்போ காலு இன்னா இலைக்கும் முர்சலூன், நாங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் 3 பேர் போய் சொல்கிறாங்க. ஒரு புஸ்தகத்தை கொண்டாந்து தந்துட்டு போகிற வேலை மட்டுமா தான் 3 பேர் எதுக்கு? ஒரு சமுதாயத்துக்கு தூதர்களையே 1 2 3 அனுப்புகிறான்ல. அப்போ 3 தூதர்கள் 2 தூதர்கள் என்றெல்லாம் சில சமுதாயத்துக்கள் அனுப்புனான் என்றால் அப்போ என்ன? அதுக்கு மீனிங் என்ன? வேதத்தை கொண்டு வந்து தருவது மட்டும் அவங்களுடைய வேலை இல்லை, அந்த வேதத்தில் உள்ளதை விளக்கணும். விளக்கிறதுக்கு இவருக்கு பத்தாது. மூசா நபிக்கு அவர் சொன்னார்ல, எனக்கு திக்குவாய் இருக்கிறது, எனக்கு தெளிவாக விளக்க தெரியாது, என் சகோதரர் ஹாரூன் நல்லா விளக்குவார், அவர் எனக்கு துணையாக ஆக்குன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ விளக்கி சொல்வதற்கு தான் தூதர்மார்கள் வர்றாங்களே தவிர புஸ்தகத்தை கொண்டு வந்து தருவதற்கு மட்டும் வரவில்லை. வேத புத்தகத்தை வந்து இந்தாங்க வச்சுக்கிறங்க, இதுக்கு வரவே இல்லை. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது? குரானை யார் மூலம் அல்லாஹ் தந்தானோ அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார், விளக்குவார். விளக்குவார் என்றால் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கணும். விளக்குவாருக்கு என்ன மீனிங்? அவர் விளக்குவார் என்று சொன்னால் அந்த விளக்கத்தின்படி தான் நீங்கள் நடக்கணும் என்பதற்குத்தான் அனுப்பி இருக்கிறான் என்பதை இதிலிருந்து விளைவிக்கிறோம். அதுபோக இதை தெளிவாக அல்லாஹ் சொல்றோம். 16வது அத்தியாயத்தில் 64வது வசனத்தில் சொல்றான், ஒமா அன்சல்னா அலைக்கல் கிதாப. நபியே ரசூல்லா பார்த்து சொல்றான், குரான் மட்டும்தானே போதுங்கிற, அந்த குரான் தான் சொல்லுது. குரான்ல தான் இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஒமா அன்சல்னா அலைக்கல் கிதாப, இந்த வேதத்தை உமக்கு நாம் அருளவில்லை, இல்லா லிதுபையின லஹும், அவர்களுக்கு நீர் விளக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்கு அனுப்பவில்லை. உங்ககிட்ட இந்த புஸ்தகம் தந்தது எதற்கென்றால் கொண்டை கொடுக்கிறதுக்கு இல்லை, வேற எதுக்கு? இல்லா லிதுபையின லஹும், அந்த மக்களுக்கு நீ பயான் பண்ணுவதற்காக, அந்த மக்களுக்கு இதை விளக்கி சொல்வதற்காக உனக்கு தந்திருக்கிறேன். அப்போ வேதத்தை வாங்கி கொண்டு வந்து தருவதோடு அது ஒவ்வொன்றுக்கும் என்ன விளக்கம் என்றும் சொல்லணும். உன்னைய தேர்ந்தெடுத்து அதுக்கு தான். அந்த மக்களெல்லாம் மலக்க கேட்டானே அப்படி அனுப்பாம, புத்துண் வானத்தில் போட சொன்னானே அதையும் செய்யாம உன்கிட்ட கொடுத்து அனுப்புனதுக்கு என்ன காரணம்? இல்லா லிதுபையின லஹும், நீ அவங்களுக்கு விளக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறதுக்குத்தான் ரசூலுல்லாஹ்க்கு இந்த வேதத்தை கொடுத்தான் என்றால் அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ள வகையா இல்லையா? விளக்குறதுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். அவருடைய விளக்கத்தினுடைய நிலை என்ன? உளறலா, பொய்யா, கட்டுக்கதையா? விளக்குறதுக்கு நல்லா கொடுத்துட்டான் என்றால் அந்த மக்களுக்கு விளக்குறாங்களா இல்லையா? விளக்குன அடிப்படையில் அந்த மக்கள் வாழ்ந்திருப்பாங்க, அந்த மக்களை வென்றெடுத்திருப்பாங்க. அப்போ அந்த மக்களோட அந்த பாக்கியம் முடிஞ்சிருமா? அப்போ குரான் மட்டும் போதும்னா அந்த மக்களுக்கு விளக்கம் கிடைச்சது. அப்போ நமக்கு குரானை மட்டும் கையில் வச்சுருந்தா அந்த விளக்கம் எங்கே? ஒருத்தர் விளக்குறதுக்குன்னு அனுப்புனான். அவர் என்னப்போ விளக்குனாரு? ஒன்றுமே விளக்கல. 23 வருஷத்தில் ஊமையாக இருந்தாரா? ஒரு வார்த்தையும் பேசவே இல்லையா? ஒரு மார்க்க சம்பந்தமாக ஒரு வசனத்துக்கு விளக்கமாக தந்ததே இல்லையா? தந்தார்னா அதுக்கு அதனுடைய நிலை என்ன? அது வஹியுடைய நிலையா அல்லது கற்பனையா? அவரா இட்டு கட்டி கொண்டாரா? அப்போ என்ன விளங்குது? விளக்கும் அதிகாரத்தை எல்லாம் கொடுக்குறான் என்று சொன்னாலேயே அந்த விளக்கத்தை அவன் போடுவான்னு அர்த்தம். மனிதன் மூளையை கொண்டு விளக்குவதை அல்ல அங்கே பேசலை. மூளையை கொண்டு விளக்குறதை பேசுவாங்க பெரிய பெரிய ஜீனியஸை விளக்கிட்டு போயிடுவாங்க. ஆதமுக்கு அல்ல அந்த அந்த அந்தஸ்தை கொடுக்கல. இறங்கும்போது என்ன சொல்லிட்டான்? நம்மள்ட்ட இருந்து வரும்ட்டான்ல. அந்த அந்த அடிப்படையில் கொடுக்கல. நீ விளக்குவாய் என்றால் விளக்கமும் என்னிடமிருந்து வரும்னு அர்த்தம். நீ விளக்குறதுக்கு தான் அனுப்பி இருக்கிறேன் என்றால் விளக்கம் விட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்களா? ஒருத்தர் விட்டு அடிக்கிறதுலாம் விளக்கம் எல்லாம் ஏற்றுக்குருவானா? அப்போ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் என்ன அர்த்தம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குவார்கள். அந்த விளக்குற பொறுப்புக்கு தான் அவரை தேர்வு செஞ்சு நான் கொடுத்துருக்கிறேன். அந்த விளக்கத்தை நீ ஏற்றுக்கொண்டு இருக்கா இல்லையா? அவர் விளக்குவார், நீ ஏற்றுக்கிறான்னு இதுக்கு எவனா அர்த்தம் செய்ய முடியுமா?
அவர் விளக்கத்தான் செய்வார், நீ காதில் பஞ்ச வச்சு அடைச்சிக்க அப்படின்றதுக்கு அர்த்தம் செய்ய முடியும். அவர் விளக்கத்தான் செய்வார் என்றால் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும், கடமை. அப்போ 16:64 இந்த ஒரு வசனம் போதும். உமா அன்சல்னா அலைக்கல் கித்தாப, உன் மீது இந்த வேதத்தை இறக்கவில்லை இல்லாலித்து பையனழகும், நீ விளக்குவதற்காகவே தவிர இறக்கவில்லை. விளக்குவதற்கு இறக்கினு சொன்னா கூட அர்த்தம் கம்மி. அல்லாஹ் எப்படி சொல்றான், நீ விளக்குறதுக்காகவே தவிர இது இறக்கவில்லை, அது மஸ்ட். அந்த விளக்கம் இல்லைன்னா இது தேவையில்லை. உன் விளக்கம் இல்லை என்றால் இது இஷ்டத்துக்கு வழிகட்டு போயிடுவான். உன் விளக்கத்தோடு தான் இது இருக்க வேண்டும். நீ விளக்கணும் என்ற ஒரு காரணத்தை தவிர வேறு காரணத்துக்கு நான் இதை அனுப்பவில்லை நல்லா சொல்லி காட்டுறோம். அப்போ இல்லாண்டு போட்டு தவிரண்டு, அல்லாவை தவிர யாரும் இல்லைங்க. அந்த மாதிரி வணக்கத்திற்குரியவன் அல்லான்னு சொன்னால் அல்லாவை வணங்கிட்டு வேற என்ன வணங்கிடுவாங்க. வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னா ஒத்தனை வணங்க முடியாது. அந்த ஸ்டைல் அல்லாஹ் சொல்றான். இல்லாலித்து பையன, அதே இல்லல்லாவுல வருதுல, இல்லாலித்து பையனலகும், நீ விளக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் இந்த வேதத்தை உனக்கு தரவில்லை. உனக்கு தந்ததை விளக்கணுங்கிற ஒரு நோக்கம் தான், வேற நோக்கம் கிடையாது. அப்படின்னா அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் அவசியத்திலும் அவசியம். குர்ஆனை ஒருவன் மட்டும் போதும் என்று சொன்னானேயானால் அவன் இந்த குர்ஆனை தான் மறுக்கிறான். குர்ஆன் அப்படி சொல்லுது. குர்ஆன் தானே குர்ஆன் மட்டும் போதாதுன்னு சொல்லுது, நீ விளக்கணும்னு சொல்லுது. அந்த விளக்கமும் சேர்ந்துதான் வஹீன்னு சொல்லுது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அதே சூறாவுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அன்சல்னா இலைக்க திக்ர, இந்த போதனையை, திக்ர்னா போதனை, இந்த போதனைனா குர்ஆன், இந்த போதனையை உனக்கு நம்ம அருளி இருக்கிறோம். லித்து பையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ விளக்க வேண்டும் என்பதற்காக. இதை எதுக்கு உனக்கு தந்திருக்கிறோம் என்றால், அந்த மக்களுக்கு அருளப்பட்டதை அப்படி கொண்டே கொடுத்துறாம விலைக்கு நீ சொல்லு. குர்ஆனை கொண்டே கொடுக்கவும் செய்யி, கொடுத்துவிட்டு விலைக்கும் சொல்லு. இந்த விலைக்கு சொல்வதற்குத்தான் உனக்கு இந்த வேதத்தை தந்திருக்கிறேன். உன்னைய தேர்ந்தெடுத்து சென்ற காரணம் என்ன, அந்த விளக்குற ஆற்றலையும் திறமையும் உனக்கு தந்திருக்கிறேன், அதற்கான ஞானத்தை மென்புறத்தில் தந்திருக்கிறேன். அதன் அர்த்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருளப்பட்ட வேதத்தை விளக்குவதற்குத்தான் அனுப்பியிருக்கிறேன், இந்த வேதத்தை தந்திருக்கிறேன் என்று 16:44 அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அப்ப அதுக்கு என்ன மீனிங்கு? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேலை குர்ஆனை தந்து விட்டு இருந்தாங்கடா இஷ்டத்துக்கு போங்கடா என்பதற்கு வரவே இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் விளக்கி அதுக்கு தேவையான வியாக்கியானங்களை கொடுத்து அதுக்கு தேவையானதை செஞ்சு காட்டி கூடுதல் விவரம் தேவைப்பட்டால் அதை கொடுத்து இதெல்லாம் செஞ்சுட்டு போவதற்குத்தான் இவரை தேர்ந்தெடுத்து அல்ல அனுப்புனேன் என்று சொன்னால் அது எப்படி குர்ஆன் மட்டும் வஹியாகும்? அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது என்பதில் இந்த விளக்கமும் அடங்குதா இல்லையா? வேதத்தை உனக்கு தர்றேன், நீ ஒரு விளக்குறத உனக்கு கொடுத்துட்டேன், அந்த திறமையை உனக்குள்ள வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எங்கிருந்து வந்தது? அல்லாஹ்வுடைய அப்ரூவல் கிடைச்சி போயிடுதுல, அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் அந்த விளக்கத்திற்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடைக்குதா இல்லையா? நீங்கள் நாங்களும் சொல்ற விளக்கத்துக்கு அங்கீகாரம் கிடையாது, அவர் கொடுக்குற விளக்கத்துக்கு அங்கீகாரம் இருக்கிறது, அத்தாரிட்டி இருக்கிறது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். வேதத்துக்கு சொந்தக்காரன் சொல்றான் ஏற்றுக்கடான்னு, இவன் என்ன செய்யறான், அது மட்டும் நான் ஏற்றுக்கிறேன், குர்ஆன் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா குர்ஆனோடு மோதுகிறார்கள். உங்களுடைய சிந்தனை எங்கே போகுது? குர்ஆனோட மோதுகிறார்கள். குர்ஆனை தேவையில்லை, குர்ஆனை இஷ்டத்துக்கு வளைப்பதற்காக வேண்டிதான் அந்த வாதத்தை பறக்க வைக்கிறார்கள். அதே மாதிரி பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்த அந்த வேதத்தை சொல்லும் பொழுது வேதத்தை மட்டும் கொடுத்தோன்னு சொல்லலை. எப்படி சொல்கிறான்? இப்போ இப்ராஹிம் நபி ஒரு துவா செய்கிறாங்க, அந்த காபாவெல்லாம் கட்டி முடிச்சுவிட்டு தங்களுடைய வழித்தோன்றலில் ஒரு தூதர் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இஸ்ஹாக்குடைய வழித்தோன்றல்களில் நிறைய நபிமார்கள் வந்துட்டாங்க, இஸ்மாயிலுடைய வழித்தோன்றலில் யாருமே வரல. அப்போ இஸ்மாயிலும் அவங்களும் சேர்ந்து காபாவை கட்டிவிட்டு ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. என்ன பிரார்த்தனை? ரப்பனா இறைவா ஒபாத் ஃபீஹிம் ரசூலன், இவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பு. இப்ராஹிம் நபி கேட்குறாங்க, மின்ஹும் யத்ரு அலைஹிம் ஆயாத்திக்க, அவர் உன்னுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டுவார். ஒய் அல்லிமுஹுமுல் கித்தாப, வேதத்தை கற்றுக் கொடுப்பார் அவங்களுக்கு, ஒரு ஹிக்மத்தை ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பாரு. ஒய் ஜக்கீஹும், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். இந்த மாதிரி ஒரு தூதரை நீ அனுப்பு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க. இது 229 இருக்குது. இந்த துவாவின் அடிப்படையில் தான் நான் நபி ஆயிருக்கேன் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இப்ராஹிம் நபியுடைய தாவத் அபி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய தகப்பனார் இப்ராஹிம் செய்த பிரார்த்தனையின் ஒரு வெளிப்பாடாக இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. துவா செஞ்ச பிறகு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்கிறான்? தூதரை அனுப்புகிறான். என்ன சொல்கிறான் பாருங்களேன்.
கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன், உங்களிடம் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம். மின்கும், உங்களிலிருந்து, மலக்கிலிருந்து அனுப்பல, உங்களிலிருந்து ஒரு தூதரை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? எத்ரு அலைக்கும் ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுகிறார். முகமது நபியுடைய டியூட்டி எல்லாம் சொல்றான். எத்ரு அலையும் ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார். அப்போ ஓதி காட்டுறது முடிஞ்சு போச்சுல. குரானை கொண்டாந்து தரதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், மக்களை கூட்ட வேண்டியது. குல் ஹுவல்லாஹு அல்லாஹு ஸமது லம் யலித் போயிட்டு வர்றேன் இப்படின்ற சொல்ல போனாதான் சரியா வரும். இல்லை அல்லாஹ் என்ன சொல்றான்? எத்லு அலைக்கும் ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுறாரு. அதோட வேலை முடிஞ்சிருச்சு இவங்க கருத்துப்படி. அதோட அவர் நிக்கல. ஒய் சக்கிக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அது கூட ஏதாவது வியாக்கியானம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒய் அல்லி முக்குமுல் கிதாப், வேதத்தை உங்களுக்கு கற்றுத் தருகிறாரு. வேதத்தை ஓதியும் காட்டுறாரு, வேதத்தை கற்றும் தர்றாரு. ரசூலுல்லாஹ்வுடைய வேலை என்ன? வசனங்களை ஓதி காட்டுவார் என்றால் சும்மா ஓதுறது. கற்றுத் தருவார்னா என்ன? இந்த அலிஃப் பேண்டு வாசிக்க கற்றுக் கொடுக்குறதா? அவருக்கு வாசிக்க தெரியாது. ரசூலுல்லாஹ் வந்து அலிஃப் பை அவர் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அந்த ரசூல் கற்றுக் கொடுத்தாருன்னா எல்லாத்தையும் குடிச்சிட்டு இது ஆ இது பா அப்படின்னு அதை கற்றுக் கொடுத்தான்னு சொல்ல முடியுமா? அதை கற்றுக் கொடுத்தா வேதத்தை கற்றுக் கொடுக்குறது ஆகாது, அது மொழியை கற்றுக் கொடுக்குறது. இது ஆ இது ஈ இது ஊண்டு கற்றுக் கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? வேதம் கற்றுக் கொடுக்குறதா? அது ஒரு பாஷையை கற்றுக் கொடுக்குறது. அதை வச்சு குரானை ஓதிக்கிறோம். எந்த குப்பையும் கூட ஓதலாம். அதை வச்சு அந்த 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 படிப்பை வைத்து கூட என்ன செய்யலாம்? குரானையும் படிக்கலாம், அந்த அரபியில் இருக்கிற எந்த குப்பையும் கூட படிக்கலாம், மதுஹபுக்கு தான் கூட படிக்கலாமே. அப்போ முகமது நபி வந்து இதை செய்ய வந்தாரா? இது அவருக்கு தெரியாதுன்றான். அவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்போ எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாத ஒரு ஆள் என்னத்தை போட்டு கற்றுக் கொடுப்பாரு? வசனத்தை ஓதி காட்டுறாரு. ஓதி காட்டுறது கூட காதில் வாங்கி ஓதி காட்டுறலாம். ஓதி காட்டுறதுக்கு ஜிப்ரீல் காதில் போடுறாரு, கல்பில் போடுறாரு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க, ஓகே. அப்புறம் ஓதி காட்டுறதுக்கு அடுத்து ரெண்டாவது வேலை என்ன செய்யறாருன்னு கேட்டால் அல்லி முக்குமுல் கிதாப், உங்களுக்கு வேதத்தை கற்றும் தருகிறார். என்ன கற்றுத் தர்றாருன்னு அர்த்தம்? அப்போ இந்த அலிபை கற்றுத்தர இல்லைன்னு விளங்கி போச்சு. அவருக்கு தெரியாது, பாஷையை கற்றுத் தருவது இல்லை. ஓதி காட்டியாச்சு, வேற என்ன கற்றுத்தர்றது? விளக்குறது. இந்த முகமது உங்களுக்கு என்ன செய்கிறார் என்றால் வசனங்களை ஓதியும் காட்டுறாரு, வேதத்தை விளக்கவும் செய்கிறார். இது எதுக்கு வேஸ்டான வார்த்தை? ஓதி காட்டுறதுனால முடிச்சுட்டு போயிட வேண்டியது தானே. அதோடு நல்லா முடிக்கல. கிதாபையும் உல் ஹிக்மா, ஞானத்தையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். வேதத்தையும் கற்றுத்தருகிறாரு, உல் ஹிக்மா ஞானத்தையும் கற்றுத்தருகிறாரு. அப்போ முகமது நபி கற்றுத்தந்தது ஞானம், முகமது நபி கற்றுத்தந்தது வேதத்தின் விளக்கம். அதை எப்படி ஏற்றுக்கிற மாட்டோமே? அது வகி தானே. இஸ்லாத்தின் ஆதாரம் வகின்னா இது வகி இல்லாமல் வேற என்ன? அவர் தான் வேதத்தை கற்றுத்தருவார் என்று அல்ல அதுக்கு தானே தேர்ந்தெடுத்து அனுப்புகிறான். ஒருவரை அல்லாஹ் அனுப்பி, உதாரணமாக நம்ம ஒரு தூதரை அனுப்புகிறோம், இவருக்கு சொல்ல வேண்டியலாம் சொல்லி அமெரிக்காவுக்கு இவர் தூதரை அனுப்பிவிடுறோம். இந்திய பிரதமர் அனுப்பி வைக்கிறார். அந்த மக்களுக்கு என்ன சொல்கிறோம்? உங்களுக்கு சொல்ல வேண்டிய செயலை அவர் சொல்லுவார். உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்து அனுப்பிவிடுறோம். அந்த மக்களுக்கு என்ன சொல்கிறோம்? அமெரிக்கா வந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் வந்து சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இஷ்டத்துக்கு சொல்லுவார்னு அர்த்தமா? நான் சொன்னா தங்க சொல்லுவார். நான் தான் அந்த நாட்டுக்கு பிரதமர்னு வச்சுக்கிறேன். நான் ஒரு ஆள் அனுப்பிவிட்றேன் இன்னொரு நாட்டுக்கு, அவர் அந்த நாட்டுக்கு சொல்லும்போது என்ன செய்கிறேன்? எல்லா செய்தியும் உங்களுக்கு நேரம் வந்து அவர் சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் இஷ்டத்துக்கு கையில் மட்டும் போட்டு சொல்லுவாரா? அந்த அர்த்தம் கிடையாது. நான் சொல்லியிருப்பேன் எல்லாத்தையும், இது இப்படி சொல்லுங்கள், இந்த கேள்வி கேட்டால் இப்படி சொல்லுங்கள், இது இப்படி விளக்குங்க, அது எல்லாத்தையும் இவர் போய் சொல்லிடுவார். அப்போ அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்கிறான். ஒரு ஆள் அனுப்புகிறேன், சொல்ல வேண்டிய கரெக்டாக அவனுக்கு சொல்லிடுவார். அப்படின்னா எல்லாம் இதாவது ஏமாத்திடலாம். நான் ஒரு ஆள் அனுப்ப, அவன் இஷ்டத்துக்கு ஒன்னோட ஒன்று சொல்லி அப்படி நான் தேர்ந்தெடுத்துருவேன். மனுஷன் தானே. நான் ஒரு ஆளை தூதராக தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னால் என்னுடைய நோக்கத்தை எல்லாம் கரெக்டாக போய் அவன் சொல்லுவான்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு கூறு கட்டவனா தான் உன்னோட கொண்டு சொல்லிட்டு போயிடுவான். ஒரு எதிரியாக இருந்தான்னு சொன்னால் ஏற்கு மாறாக போய் சொல்லி கூட கெடுத்து விட்டு போயிடுவான். அல்லாஹ் செலெக்ஷன் அப்படியா பண்ணுவான்? தேர்வு செய்யணும். அல்லாஹ் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இவர் தான் தகுதியான ஆள் தேர்ந்தெடுத்தால் அவர் எதை சொல்லுவார்? அவன் எதை நினைக்கிறான் அதான் சொல்லுவார். எதை சொல்ல வேண்டும் என்பதற்கு தேர்ந்தெடுத்தான் அதைத்தான் சொல்லுவார். அவர் கையில் மடியில் போட்டு சொல்ல மாட்டார், இட்டு கட்டி சொல்ல மாட்டார். அப்போ அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் ஒய் அல்லி முக்குமுல் கிதாப உல் ஹிக்மா, உங்களை ஒரு நல்ல வாசகத்துக்கு அவனை எத்துலு அலைக்கும் ஆயாத்தினா, நம்முடைய ஆயத்துக்களை ஓதி காட்டுவார். ஆயத்தின வசனங்கள், நம்முடைய ஆயத்துக்களை ஓதி காட்டுவார். ஓதி காட்டுறதுல முடிஞ்சு போச்சது. அப்புறம் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் ஒய் அல்லி முக்குமுல் கிதாப், கிதாபை, கிதாப்னா அந்த புஸ்தகத்தை, குரானை உங்களுக்கு கற்றும் தருவார். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானை கொண்டு ஓதியும் காட்டினார்கள், ஒன்றுக்கு என்ன அர்த்தம் என்று கற்றும் கொடுத்தார்கள் என்றால் அது வஹியா இல்லையா?
அதுக்கு தானே அனுப்பியிருக்கேங்கிறான். அல்லாஹ்வுல அந்த டியூட்டியை கொடுத்து அனுப்பியிருக்கேங்கிறான். அவன் சொல்லாதையே போய் கற்றுக் கொடுத்துறாரு இவர். அவன் சொன்னது தானே கற்றுக் கொடுக்க முடியும். அப்போ அவர் கற்றுக் கொடுத்தது எல்லாம் அவன் கற்றுக் கொடுத்தது. அந்த வகையில் தான் இது வகை 3 வகை இருக்குன்னு சொன்னோம்ல, அதை வலுப்படுத்தும் விதமாக நேற்று 3 வகை இருக்குன்னு நல்லாவே சொல்லிட்டான் குரான்ல. அதை வலுப்படுத்தும் விதமாக இந்த வசனங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அப்போ இப்ராஹிம் நபி அப்படி தான் கேட்குறாரு. இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்கு ஒரு ஹலீல் உள்ளதான நண்பர் தானே. அவர் கேட்ட துவாவில் என்ன கேட்டார்? இவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பு. இதே வாசகத்தை கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? ஒரு தூதரை அனுப்பு, எத்துலு அலைஹிம் ஆயாத்திக்க, உன்னுடைய வசனங்களே ஒரு ஓதியும் காட்டுவார், ஓய் அல்லி முகமுல் கிதாபை கற்றும் கொடுப்பார். அப்படி ஒரு தூதரை அனுப்புன்னு கேட்குறாரு. அப்படி ஒரு தூதரை அனுப்பிட்டு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இப்ராஹிம் நபி கேட்டது என்ன தான் கேட்டாங்க? சும்மா புஸ்தகத்தை கொடுத்துட்டு வர தூதர் அனுப்பி விட்றாத, வசனத்தை ஓதி காட்டுற தூதர் அனுப்பிடாத, வசனத்தை ஓதுவதோடு அதுக்கு விளக்கமும் கொடுப்பாரு, அப்படி ஒருவரை நீ அனுப்பு என்று தான், தூதர் ஆக்கு என்று தான் கேட்டார்கள். என்னுடைய சந்ததிகளில் ஆக்கு என்று கேட்டார்கள். அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதே மாதிரி அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லி காட்டுறான். இது 251 நீங்கள் பார்க்கலாம். இதே கருத்தை எல்லாம் சொல்கிறான் 364. இது ஒரு பெரிய பாக்கியம்ங்கிறான். எப்படி சொல்கிறான்? லக்கது மன்னல்லாஹு அலல் மூமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ் பெரிய உபகாரம் செய்து விட்டான். நமக்கு செஞ்ச உபகாரத்தில் பெரிய உபகாரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன உபகாரம்? இது பாஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களில் இருந்து அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பினான். தூதர் அனுப்புனதான் உபகாரம். நல்லா கவனிங்க, புஸ்தகம் அப்புறம் தான் வருது குரான்லாம். தூதரை நான் அனுப்பினேன், அது பெரிய உபகாரம். அந்த தூதர் என்ன செய்கிறாரு? எத்ரு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய ஆயாத்துகளை அவங்களுக்கு ஓதி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காண்பிக்கிறார். ஒய் ஜக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒய் அல்லி முகமுல் கிதாபை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிதாப்னா குரான், வேதம், வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒல் ஹிக்மா, ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒயின் கானு மின் கபுலு லஃபி லலாலி முபீன், இதுக்கு முன்னாடி அவர்கள் பகிரங்க வழிகேட்டில் இருந்தார்கள். அப்போ நீங்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்தீங்க, நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன், அவர் உங்களை தூய்மைப்படுத்த. எப்படி தூய்மைப்படுத்துகிறாரு? குரானை ஓதியும் காட்டுறாரு, விளக்கவும் செய்கிறாரு, ஞானத்தையும் கற்றுத்தர்றாரு. வழிகேட்டில் இருந்தவங்கள நேர்வழிக்கு திருப்பிடுறாரு. அப்போ வழிகேட்டில் இருப்பவன் நேர்வழிக்கு வரணுமாக இருந்தால் இதெல்லாம் வேணும். எது வேணும்? குரானை ஓதி காட்டினாரே, அந்த ஓதி காட்டின குரானும் வேணும். குரானுக்கு விளக்குனாரே, அந்த விளக்கமும் வேணும். இந்த ரெண்டும் சேர்ந்தாக்கு நம்மளை நேர்வழி கொண்டு வரும். வெறும் குரான் மட்டும் நேர்வழி கொண்டு வரும் அல்லாஹ் சொல்லவே இல்லை. குரான் சுருக்கமாகத்தான் செய்தியை சொல்கிறது. அது விளக்கு அப்படி சொன்னால் பெரிய புஸ்தகமாக போயிடும். ரசூலுல்லாஹ் 23 வருஷம் பேசினாங்கல்ல, அதையெல்லாம் குரான் மாதிரி குரானில் சேர்த்து விட்டுருந்தாங்கன்னு இவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படி வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? அடிப்படையான விஷயங்களை குரானில் சொல்லிவிட்டு அதனுடைய விளக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் வழியாக செய்து காட்டுறான் என்று பார்க்குறோம். அதே மாதிரி இது 364 இருக்கா, இது பெரிய பாக்கியம்ங்கிறான்ல. 62 அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் ஹுவல்லதி பாஸபில் உம்மீன ரசூலன், உம்மி சமுதாயத்துக்கு ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அவர் என்ன செய்கிறாரு? எத்துலு அலைஹிம் ஆயாத்தி, திருப்பி திருப்பி பல இடங்களில் சொல்கிறான் பாருங்க. இது சொல்லும் போதெல்லாம் சேர்த்து சொல்கிறான், வசனங்களை ஓதி காட்டுறாரு. ஒய் சக்கீஹிம், தூய்மைப்படுத்துகிறார். ஒய் அல்லி முகமுல் கிதாபுல் ஹிக்மா, கிதாபையும் ஹிக்மத்தையும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். அப்படியான ஒரு தூதரை அல்லாஹ் உம்மி சமுதாயத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அவனும் உம்மி, சமுதாயம் உம்மி, எழுத படிக்க தெரியாத சமுதாயம். அதுக்கு அல்லாஹ் அந்த தூதரை அனுப்பி அந்த மக்களுக்கு விளக்குற அளவுக்கு, யாருக்கு? பண்டிதர்களுக்கு விளக்குறதுக்கு இல்லை, எழுத படிக்க தெரியாத மக்கள் கூட விளங்கி கொள்ளும் அளவுக்கு இந்த குரானை ஓதி காட்டி அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவராக தூதரை நான் அனுப்பியிருக்கிறேன். இது 62:2 இருக்குது. அப்போ இது எதை காட்டுது? குரான் மட்டும் போதுன்னு காட்டுதா, அவருடைய விளக்கம் வேணும்னு காட்டுதா? குரானை யார் கொண்டு வந்து சொன்னாரோ அவருடைய விளக்கம் வேண்டும் என்று தான் இது காட்டுகிறது. இது விளங்காமல் என்ன செய்கிறாங்க? குரான் மட்டும் போதுன்னு இதெல்லாம் மறுக்கிறான்னு அர்த்தம். குரான் மட்டும் போதுன்னு சொல்லக்கூடியவர்கள் எதை மறுக்கிறார்கள்? இப்போ சொன்ன வசனங்கள் எல்லாம் இதெல்லாம் குரான் தான். குரானை தான் மறுக்கிறாங்க. குரானே சொல்லாத ஒன்றையா நீ இப்படி சொல்கிற? குரான் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லைன்னு குரானே சொல்லலையே. குரானை இவரும் சேர்த்து விளக்குவாருன்னு சொல்லுது. குரானை கொண்டு வந்து தர்றாரு, அவருடைய விளக்கமும் மஸ்ட் அவசியம்னு சொல்லி குரான் சொல்லும்போது நீ எப்படி அது இல்லைன்னு மறுத்தா குரானை தான் மறுக்கணும் என்றதை பார்க்குறோம். அடுத்ததாக பாருங்க, இன்னொரு முக்கியமான பேசு, லாஜிக்காக எல்லாம் சிலது விளக்கலாம். ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூதர் அனுப்பும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோமே, ஒரு இந்தியில் உங்களுக்கு ஒரு தபால் வருது. இந்தியில் உங்களுக்கு தபால் வருது, உங்களுக்கு ஹிந்தி தெரியும். ஹிந்தி தெரிஞ்ச உங்கள் நண்பர் ஒருத்தர் என்ன செய்கிறாரு? ஹிந்தியில் ஒரு தபால் அனுப்புகிறார். அந்த தபாலை கொண்டு வந்து ஒருத்தர் தர்றாரு உங்கள்கிட்ட. அவருக்கு ஹிந்தி தெரியணுமா? ஹிந்தி தெரியும் உங்களுக்கு விளங்குமா? எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியும், இவருக்கு ஹிந்தி தெரியும். இவர் ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தர் ஹிந்தி கடிதத்தை என்கிட்ட தந்து இவர்கிட்ட கொடுங்கிற கொண்டாந்து தர்றேன்.
நீ உனக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்பீங்களா? எனக்கு தெரிஞ்ச உனக்கு என்ன, அதில் ஹிந்தியில் இருக்கு, அதை எழுதினவர் ஹிந்தியில் இருக்காரு, நீ படிச்சுக்க ஹிந்தியில் உனக்கு தெரியும், நான் எனக்கு ஏன் தெரியணும்னே, எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஒரு செய்தியை கொண்டு போய் ஒருத்தர் கொடுக்குறாருன்னு சொன்னால், ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்மேன் வர்றாருன்னா எத்தனை பாஷையோட கடிதத்தை கொண்டு வர்றாரு, அவருக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு உள்ளலாம் என்னன்னு தெரியுமா? பேப்பர் கொண்டு தந்துட்டு போயிட்டே இருப்பார் அவர் பாட்டு. அப்படியாக நினைக்கிறாங்க தூதர்களை. தூதர்கள் வேலை என்னது? இந்தாங்க இந்தாங்க கொடுத்துட்டு போகிறதுன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, இந்த மாதிரியான மூடர்களுக்காக வேண்டிய ஒரு அற்புதமான வசனத்தை எல்லாம் சொல்கிறான். ஒமா அர்சல்னா மின் ரசூலின், எந்த ஒரு ரசூலை நம்ம அனுப்பினாலும், உனக்கு உள்ள முகமது நபிக்கு மட்டும் இல்லை, இது எந்த காலத்தில் எந்த தூதரை அனுப்பினாலும் இல்லா பிலிசானி கௌமிஹி, அந்த மக்கள் மொழி பேசும் அந்த மக்களுடைய பாஷை என்னவோ அந்த பாஷை உடையவராகத்தான் அனுப்பியிருக்கிறேன். ஒருத்தரை வந்து தூதரை அனுப்புறதா இருந்தால் அரபு மொழி பேசுகிறவருக்கு தூதர் அரபியராக இருப்பார். தமிழ் மக்களுக்கு தூதரான அனுப்பினால் அவர் தமிழ் தான் பேசுவார், தாய்மொழி தமிழாக இருக்கும். அதே மாதிரி அரமாய்க்கு மொழியில் ஒருத்தரை அனுப்பினால் அவருக்கு அரமாய்க்கு தெரியும். எதுக்கு இப்படி தேவை? தந்துட்டு போகிறதுக்கு அவருக்கு ஏங்க தெரியும்? போஸ்ட்மேனுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? போஸ்ட்மேன் வந்து உள்ள எந்த லாங்குவேஜில் இருக்குது அது அந்த செய்தியில் அவர் விளங்கி இருக்கணுமா? ஏன் அவர் விளக்கி சொல்ல அவசியம் கிடையாது, தந்துட்டு போகிற வேலை தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மற்ற தூதர்களோ செய்திகளை கொண்டு தந்துட்டு போகிற வேலை மட்டுமாக இருக்குமே, ஆனால் அவருக்கு இந்த பாஷையும் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சுக்க தேவையில்லை. சரி, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, காரணத்தை அல்லாஹ்வே சொல்றான். எப்படி சொல்றான்? ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி, எந்த ரசூலை நாம் அனுப்பினாலும் அந்த சமுதாய மொழி பேசக்கூடியவரை அனுப்பியிருக்கிறோம். அந்த சமுதாயம் என்ன பாஷை பேசுகிறதோ அந்த பாஷை பேசக்கூடியவரைத்தான் அந்த சமுதாயத்திற்கு தூதரை அனுப்பியிருக்கிறோம். எதற்கு என்றால் லியுபையின லஹும், அவர்களுக்கு அவர் தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி. கொடுத்துட்டு போறதா இருந்தால் பாஷை முக்கியம் கிடையாது. இவர் அரபியராக இருக்கணும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அது அரபி, நீ அரபி, அவர் அரபியா ஏன் இருக்க வேண்டும்? அதை உனக்கு விளக்குவதற்காக. அதுவே விளக்கி விடுமா இருந்தால் இவர் ஏன் இடையில? நீ அரபியா இருக்கிற, குர்ஆன் அரபியாக இருக்கிறது, அது தன்னைத்தானே விளக்கி கொள்ளும், அதுவே போதுமானது என்று இருந்தால் இவர் எதுக்கு அரபியராக இருக்கணும்? வேற நாட்டில் உள்ள ஒருத்தரை கொண்டு தூதர் அனுப்பியிருக்கலாமே. அப்போ அந்த மாதிரி அனுப்பாமல் நான் ஏன் செய்தேன் என்றால் லியுபையின லஹும், அவர்களுக்கு இவர் விளக்கணும். விளக்குற வேலை இருக்கு தூதருக்கு. புஸ்தகத்தை கொண்டே கொடுக்குற வேலை மட்டும் கிடையாது. அது என்ன சொல்லுதுன்னு எங்க உனக்கு டவுட் வருமோ, ரெண்டு அர்த்தம் வருமோ, எங்க குழம்பி போயிருவியோ, எங்க கூடுதல் விளக்கம் தேவையோ, எங்க செஞ்சு காட்டணுமோ, அந்த இடத்துல எல்லாம் செயல்முறை விளக்கம் கொடுத்து உனக்கு தரணும். அதுக்கு பாஷை அவசியம். அவர் வேற பாஷை பேசுறவரா இருந்தால் எப்படி விளக்குவாரு? புஸ்தகம் அரபியில் இருக்கும், விளக்கம் இங்கிலீஷில் கொடுத்தாருன்னா எப்படி உனக்கு விளங்கு? நீ அரபியா இருக்கிற, புஸ்தகம் அரபியா இருக்குது, அவர் இங்கிலீஷில் வந்து உனக்கு விளக்குனா உனக்கு எப்படி விளங்கு? அப்போ அவர் அரபியராக இருப்பதற்கு காரணம் என்ன? எந்த மக்களுக்கு அந்த புஸ்தகத்தை கொண்டு வருகிறாரோ அந்த மக்களுக்கு அவர் விளக்க வேண்டும், அதுக்கு பாஷை தெரிஞ்சிருக்க வேண்டும். அழகா சொல்றான் 14வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் எல்லாம் சொல்றான். இப்படி சொல்றான், ஒமா அர்சல்னா மிர் ரசூலின், எந்த தூதரை நாம் அனுப்பினாலும் இல்லா பிலிசானி கௌமிஹி, அந்த சமுதாய மொழி பேசுவோராகவே அனுப்பியிருக்கிறோம். லியுபையின லஹும், அவர்களுக்கு அவர் விளக்கணும் என்பதற்காக. ஆனாலும் இப்படிலாம் சொன்னாலும் வழிகட்டம் தான், அதை சேர்த்துக்கிட்டான்ல. இப்போ யுதில்லுல்லாஹு மையஷா, அல்லாஹ் நாடியவர்களை வழிகெடுப்பான். ஒயஹதி மையஷா, நாடியவர்கள் இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகு அதெல்லாம் குர்ஆன் மட்டும் அப்படி மையம். இந்த குர்ஆன் மட்டும் போதுங்கிற சிந்தாரம் எதுக்கு வருதுன்னு கேட்டால், சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இஷ்டப்படி நடக்க நினைப்பாங்க. இஷ்டப்படி நினைக்கிறதா இருந்தால் சுருக்கமான ஒரு புத்தகமாக இருக்குன்னு வைங்களேன், அதை வச்சுக்கிட்டு இஷ்டப்படி நடக்கலாம். நானும் முஸ்லீம்னு சொல்லி கூறலாம். இப்போ உதாரணமாக ஜக்காத்து கொடுங்கன்னு இருக்கு. இப்போ ஜக்காத்துங்கிற வார்த்தைக்கு வந்து அகராதியில் தூய்மைன்னு அர்த்தம். அகராதியில் என்ன அர்த்தம்? பரிசுத்தம் என்று அர்த்தம். இவன் என்ன செய்கிறான்? காசை வச்சுக்கிட்டு நம்ம ஜக்காத்து கொடுக்கவும் கூடாது, பணத்தை எப்படி கொடுக்கறது, அது நேரத்தில் இஸ்லாத்தில் இருப்பதாகவும் காட்டிக்கொள்ளணும். அப்போ ஹதீஸை எடுத்தோம்னா 40 ஒட்டகத்துக்கு இம்புட்டு இதுக்கு இம்புட்டுன்னு வழக்கமாக வந்துடுது. ஆஹா, இது வேற மாதிரி போகுது. ஜக்காத்து கொடுங்கிறதுக்கு ஹதீஸை எடுத்தோம்னு சொன்னால் பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்? அகீமு ஸலாத், ஆத்து ஜக்காத்து, தூய்மையாக இருங்கிறான்ல, நீட்டாக இருக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. ஆத்து ஜக்காத்துக்கு என்ன அர்த்தமா? நீட்டாக இருக்கணும், அவளுக்கு அவன் சுயநலவாதியாக இருக்கணும், அவ்வளோதான். மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் அடிவிட்டு போது பாருங்களேன். அது தொழுகை நிலைநாட்டுங்கள் இருக்கு. அது தொழுகை நிலைநாட்டுங்கள்னா என்ன? தொழுகைக்கு அகராதிப்படி பார்த்தீங்கன்னா தொழுகைக்கு இப்போ சலாத்துங்கிற வார்த்தைக்கு துவான்னு அர்த்தம். அகீமு சலாத்துன்னு வருதுல்ல குர்ஆன்ல, இந்த சலாத்துக்கு டிக்ஷனரியுடைய மீனிங் என்ன? துவா செய்கிறது. அகீம் சலாத்துன்னு என்ன? நினைக்கும் போது கை கட்டி எல்லாட்டு துவா செஞ்சுக்க, அதான். இந்த 5 வேளை தொழு அதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து முஸ்லீமாவும் இருக்கணும், இந்த மாதிரி போய் நேரத்துக்கு நேரம் ஒதுக்கி இதெல்லாம் அதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இஷ்டத்துக்கு நடக்கணும், முஸ்லீம்னு சொல்லிக்கொள்ளணும்.
இப்படியான கிறுக்கு சைத்தான் வழிகெடுப்பதற்காக வேண்டி சிலர் மண்டையில் ஏறிக்கிடுவான். அவன் நினைச்சபடிலாம் செய்யலாம். அதாவது தொழுகை நிலை அகராதியில் ஒரு அர்த்தம் இருக்கும், ரசூல்லா ஒரு அர்த்தம் மாற்றிருப்பாங்க. அப்போ தொழுகை நிலைநாட்டுங்கிற அந்த ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா தொழுவ மாட்டாங்க. என்ன தொழுவ மாட்டாங்க, என்ன தொழுவ மாட்டாங்கன்னா, என்ன தொழுவண்டா என்ன துவா தானே, அகராதில் அப்படி தானே போட்டிருக்கு, நாங்கள் துவா செஞ்சிட்டோம், நினைக்கும் போதெல்லாம் செய்வோம், முடிஞ்சு வச்சுக்காத. அப்போ இந்த எல்லாத்தையும் விட்டு முஸ்லீம் அறிவாளியாகவும் காட்டிக்கிறலாம், முஸ்லீமாகவும் காட்டிக்கிறலாம். இப்படி செய்தான் வழிகெடுப்பதற்கு இது உதவுகிறது. எந்த புத்தகம் ஷார்ட்டாக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக இருக்கிறதோ அதை இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம், ஒருத்தவங்களை கொண்டு போயிடலாம். எதில் விளக்கம் வந்து விட்டதோ, ஜக்காத்துக்கு இந்த விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், இப்போ என்ன செய்வீங்க, நீங்கள் கொடுத்தா ஆகணும், இப்போ 2.5% கொடுத்தா ஆகணும், 5 வேளை தொழுதான் ஆகணும், தொழுகை இப்படித்தான் குனியணும், நிமிரணும், போகணும், எல்லாமே வந்துவிடும். அது அவர் விளக்கினார். இந்த விளக்கத்தை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆனில் இது இப்படி தான் தொழுகை முறைன்னு இருக்க, தக்பீர் கட்டணும், குனி ஏதாவது இருக்கவா செய்யுது. அப்போ என்ன செய்யலாம், நாங்கள் அகீமு ஸலாத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆத்து ஸக்காத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்படின்னு சொல்வதற்கு ஹஜ்ஜி செய்யுங்க. ஹஜ்ஜினா என்ன, ஹஜ்ஜினா என்ன, நாடுதல் அர்த்தம். ஹஜ்ஜினா என்ன, நேரடி அர்த்தம் அகராதியில் நாடுதல், அல் கஸ்துன்னு அர்த்தம் போட்டிருக்காங்க. இவன் என்ன செய்வான், ஹஜ் நாடிக்கிட்டு தான் இருக்கிறோம், அல்லாஹ்வை நாடிக்கொண்டு தான் இருக்கிறோம், ஹஜ்ஜாவது மண்ணாவது அப்படின்றாங்க. அப்போ இந்த சில இபாதத்துகளை செய்யாமல் நாங்களும் முஸ்லீம் தான் சொல்லிக்கொண்டு மண்டையில் நிறைய மூளை இருக்கிற மாதிரி மக்கள்கிட்ட காட்டிக் கொள்வதற்காக வேண்டி இப்படி அறிவாளி மாதிரி ஹதீஸில் சில பொய்கள்லாம் இருக்கும்ல, நம்மளே மறக்கத்தான் செய்கிறோம். அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கு போயிடும், நாங்களாம் இவ்வளோ விவரமாக இருக்க பார்த்தீங்களா, இந்த முசீபத்துக்கு செய்கிறாங்களே தவிர குர்ஆனில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விளக்கம் வேணும்னு சொல்லுதா வேணான்னு சொல்லுதா. அந்த விளக்கங்களில் கட்டுக்கதைகள் சேர்ந்துருக்குன்னா களி கரெக்டாக எடுத்துக்க, அது அடுத்த டாபிக் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அதிசயம் வேணாம், குர்ஆன் மட்டும்தான் போதும்னா எப்படி அது? அப்போ முகமது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிறலையே, அவர் இல்லாமல் இப்படி குர்ஆன் நம்ம ஏற்றுக்கிறதுங்கிறேன். அவரை தூதர்ந்து ஏற்றுக்கிறாட்டி இப்படி குர்ஆனை ஏற்றுக்கொள்வது. குர்ஆனுக்கு முன்னாடி நம்ம யாரை நம்பணும், நம்மளோட அந்த காலத்து மக்கள் யாரை நம்பினாங்க, இவர்கிட்ட பார்த்தா கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் தான் இருப்பான்னு முதல்ல நம்பிட்டாங்க. அந்த நம்பிக்கையினால தான் அவர் சொல்கிறதெல்லாம் வேதம் நம்பினாங்க. அல்லாஹ்வே இவங்கள்ட்ட வேதத்தை நான் கொடுத்தா நம்பினாங்க. அப்போ குர்ஆனுக்கு முன்னாடி நம்ம அவரைத்தான் நம்ப வேண்டி இருக்கிறது. அவரை வச்சு தான், அவருக்கு நல்ல ஆளு நம்ப வச்சு தான், தூதர் நம்ப வச்சு தான் அவர் சொல்லுகிற செய்தி வேதம்லாம் நம்ப வைக்கிறான். இதை நம்ம விளங்கிக்கிறோம். அடுத்தபடியாக அந்த குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தொடரிலே நேற்றைய தினம் திருக்குர்ஆன் எப்படி வஹியாக அமைந்திருக்கிறதோ அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இவையும் வஹியாகத்தான் அமைந்திருக்கின்றன. இதுவும் சேர்ந்து தான் வஹி, குர்ஆன் மட்டும் வஹி கிடையாது என்பதற்கு பல சான்றுகளை நம்ம பார்த்தோம். அதில் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில சான்றுகளை நம்ம அறிந்து கொள்வோம். இந்த குர்ஆன் மட்டும்தான் போதும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விளக்கமெல்லாம் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் முக்கியமாக அவங்க எடுத்து வைக்கிற ஒரு வாதம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, ஹதீஸுங்கிறத மனிதர்கள் தான் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அதனால் அல்லாஹ்விடமிருந்து வந்ததும் மனிதர்கள் அறிவிக்கிறதும் எப்படி சமமாக இருக்க முடியும்? இப்படி ஒரு அவங்க அடி மனசில் இந்த கருத்தை வைத்துக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு வாதங்களை வைக்கிறார்கள். முதலாவது, இது எவ்வளோ பெரிய அறிவற்ற வாதம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம எப்படி நம்புகிறோம்? அல்லாஹ்வே உங்கள்கிட்ட நேராக தந்தானா? இல்லை. அல்லாஹ் என்கிட்ட இருந்து தந்து இதான் என்னுடைய வேதம் என்று சொல்லி அப்படி யாரும் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பலை. அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம நம்புறது மனிதர்கள் சொன்னதை வச்சு தான். ஹதீஸுகளை எப்படி அறிவிப்பாளர்கள் வச்சு நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல தான் இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு ஹதீஸ் தான். அது ஒட்டுமொத்த குர்ஆனே ஒரு வகையில் ஹதீஸ் தான். பார்த்தீங்கன்னா இது அல்லாஹ்வுடைய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வேதம் அப்படின்னு யார் சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக யார் சொன்னா? சஹாபாக்கள் சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னதாக தாபீன். ஹதீஸ் எப்படி அறிவிப்பாளர்கள் வழியாக நம்ம அறிந்திருக்கிறோமோ அந்த மாதிரி தான் குர்ஆனையுமே நம்ம அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வே நமக்கு நேரடியாக தர கிடையாது. ஒவ்வொருத்தர் கையிலையும் புஸ்தகத்தை கொடுத்து இதான் வேதம்னு சொன்னதும் கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம நம்புறதை எதை வச்சு நம்புகிறோம் என்று சொன்னால் அறிவிப்பாளர்களை வச்சு தான்.
அறிவிக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு முந்தைய மக்கள் சொன்னாங்க, அவங்களுக்கு முந்தைய மக்கள் சொன்னாங்க. இப்படியே கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எனக்கு வந்தது. அப்ப ஹதீஸ் என்பது எப்படி ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியாக நமக்கு சொல்லுகிறார்களோ அந்த மாதிரி தான் குர்ஆனையும் சொன்னார்கள். குர்ஆனை இது அல்லாஹ்விடமிருந்து எனக்கு இன்னைக்கு இந்த அத்தியாயம் வந்திருக்கிறது, இந்த 3 வசனம் வந்திருக்கிறது, இன்னைக்கு ஒரு 10 வசனம் வந்திருக்கிறது, இன்னைக்கு இந்த சூரா வந்திருக்கிறது என்றெல்லாம் மக்கள்கிட்ட சொன்னாங்களே, அந்த மாதிரி தான் ஹதீஸ்களையும் மக்கள்கிட்ட சொன்னாங்க. அந்த குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொன்னார்களே, அதை நம்ம எப்படி நம்புகிறோம்? ஆட்கள் வழியாக, தகவல் வழியாகத்தான் நம்புகிறோமே தவிர அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னது நம்ம பார்க்கும். நம்மள்ட்ட அல்லாஹ் சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொன்னது நீங்கள் பார்த்தீங்களா? அல்ல ஜிப்ரீல் வந்து சொன்னது நீங்கள் ஒளிஞ்சிருந்து கேட்டீங்களா? அப்போ அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னது இனமே கேட்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஓதி காட்டினாங்களே, அதையும் நாம கேட்கல. நாம கேட்டதெல்லாம் எது கேட்டோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம நம்பணும். அந்த காலத்து மக்கள் நம்பினார்கள், அதுக்கு ஏற்றவாறு அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அவங்க எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அதை குர்ஆன்கிறோம். அல்லாஹ்விடமிருந்து வந்ததுன்னு சொல்லாம சொல்லக்கூடிய செய்தி ஹதீஸுங்கிறோம். குர்ஆனும் அந்த ரசூல் வழியாகத்தான் நம்ம நம்புகிறோம், ஹதீஸும் ரசூல் வழியாகத்தான் நம்புகிறோமே தவிர குர்ஆனை நம்ம டைரக்டா அல்லாஹ் இவங்க கையில கொடுத்த மாதிரி எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? குர்ஆன் அல்லாஹ்வே தந்துட்டான், உங்க கையில தந்தானா? குர்ஆனை அந்த ரசூல் சொல்லி தானே குர்ஆனை நம்புன. அந்த ரசூல் எனக்கு இன்ன சூரா இன்னென்ன வசனம் வந்தது என்று சொல்லாமல் நீ குர்ஆன் நம்புனியா? வேற வழியில் நமக்கு இந்த குர்ஆன் வந்துச்சா? அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் குர்ஆன் என்பது அதிகமான அறிவிப்பாளர்களை கொண்டு அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி. ஹதீஸ் என்பது குறைந்த அறிவிப்பாளர்களை கொண்டு அறிவிக்கிற இதான் வித்தியாசம். ரெண்டுமே அந்த ரசூல் சொன்னதுதான். குர்ஆன் என்றும் அவர் தான் சொன்னார், அல்லாஹ் நம்மள்ட்ட சொல்ல கிடையாது. இதுதான் குர்ஆனே, இந்த வசனம் எனக்கு வந்தது, ஜிப்ரீல் எனக்கு சொன்னாரு, இன்னும் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல்லாம் சொன்னதெல்லாம் யார் நமக்கு? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமக்கு சொன்னார்கள். அப்போ குர்ஆனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடையது என்று சொன்னார்கள். ஹதீஸும் அல்லாஹ்வுடைய இன்னொரு வகையிலிருந்து வந்தது என்கிற அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் குர்ஆன் அல்லாஹ்வுடையது அதுதான் நம்புவோம், இது ரசூல் சொன்னது அவர் சொன்னது நம்ப மாட்டோம்னா அப்போ இதையும் நீ நம்ம குர்ஆனை நம்பக்கூடாது. இந்த வாதம் வைக்கக்கூடியவர்கள் குர்ஆனை நம்பக்கூடாது. ஏன்? குர்ஆன் உங்ககிட்ட அல்லாஹ் சொல்லி அவர் தானே சொன்னார். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்னு முத சொன்னது அவர் தானே. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிற மெசேஜை முத உலகத்துக்கு சொன்னது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்போ அவங்க சொன்னார்கள் என்கிற நம்பிய அடிப்படையில் தான் குர்ஆனை நம்ம நம்புகிறோம் என்கிற அடிப்படையை மறந்து விட்டு குர்ஆன் மட்டும் எங்களுக்கு போதும், அதான் அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது என்று நம்புகிறார்கள். அது பாதி நம்புகிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதில் பாதியை நம்புகிறார்கள், பாதியை மறுக்கிறார்கள். இப்படி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கடுமையான எச்சரிக்கை சொல்கிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ருசுலிஹி, யார் அல்லாஹ்வையும் ரசூல்மார்களையும் நிராகரிக்கிறார்களோ. இந்த வசனம் எப்படி ஆரம்பி 4வது அத்தியாயத்தில் 150 151 இந்த இரு வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ருசுலிஹி, யார் அல்லாஹ்வையும் ரசூல்மார்களையும் நிராகரிக்கிறார்களோ. அது விளக்குறான் அல்லாஹ். நிராகரிக்கிறார்கள் என்று சொல்லி விளக்குறான். எப்படி விளக்குறான்? ஒ யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூல்மார்களுக்கு மத்தியில் வேற்றுமை ஏற்படுத்த நாடுகிறார்கள். அல்லாஹ் சொன்னதான் ஏத்துக்கிறோமே, ரசூல் சொன்னா ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்கல்ல, அது சொல்றான் அல்லாஹ். எப்படி சொல்றான்? ஒ யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மத்தியிலே வேற்றுமை பாராட்டுவதற்கு நாடுகிறார்கள். ஒ யகூலுன சொல்கிறார்கள், நுமினு பிபாலின், சிலதை ஏற்றுக்கொள்வோம், ஒ நக்ஃபுர் பிபாலின், சிலதை மறுப்போம் என்று சொல்கிறார்கள். இந்த காபிர்களை சொல்லிட்டு உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, இவங்க தான் மெய்யாகவே காபிர்கள். இப்படி யார் சொல்லுகிறார்களோ இவங்க தான் மெய்யாகவே காபிர்கள். வஅதத்னாலில் காஃபிரீன் அதாபன் முஹீனா, இந்த காபிர்களுக்கு நோவினை தருகிற ஒரு வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். அப்ப இதில் என்ன அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வை ரசூலை நிராகரிக்கிறார்கள் ஆரம்பிக்கிறான். நிராகரிக்கிறதுக்கு விளக்கம் சொல்றான். நிராகரிக்கிறதுனா அறவை இல்லைன்னு நிராகரிக்கிறது அது ஒரு வகை. இந்த நிராகரிப்பு எப்படின்னு கேட்டா, யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூல்மார்களுக்கு மத்தியில் வேறுபடுத்தி பார்ப்பது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு மத்தியில் வேறுபடுத்தி பார்க்கணும். நம்ம அல்லாஹ் ரசூல் ஒண்ணா, அல்லாஹ் வந்து இறைவன், ரசூல் வந்து மனிதர், அப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம். அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், ரசூல் அடியார், அப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம். அதை இங்க அல்லாஹ் சொல்லல. என்ன வேறுபடுத்தி பார்ப்பது என்றால், சொல்லு கேட்கிற விஷயத்தில் வேறுபடுத்துறது. எப்படி வேறுபடுத்துறது? அல்லாஹ் சொன்னா தான் கேட்பேன், ரசூல் சொன்னா கேட்க மாட்டேன்
நூமினு பிபாலின் வ நக்ஃபுர் பிபாலின், சில விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி யார் சொல்கிறார்களோ உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, இவங்க தான் காஃபிர்கள். அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னதும் அந்த ரசூல் தான் சொன்னார். அதுக்கு விளக்கமாக இப்படி தொழுகணும், இப்படி நோன்பு வைக்கணும் என்று சொன்னது அவர் தான் சொன்னார். ஹதீஸ் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்ற வசனத்தை சொன்னது அவர் தான். தொழுது காட்டினாரே அதுவும் அவர் தான். தொழுகையை சொல்லும்போது தொழுகை நிலைநாட்டுங்கள்ங்கிற சொல்லும்போது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுன்னு சேர்த்து சொல்றாரு. விளக்கத்தை சொல்லும் பொழுது விளக்கி செஞ்சு காட்டுறாரு. அந்த ரசூல் வாயிலிருந்து ரெண்டு விஷயம் வந்திருக்குது. வரும் பொழுது நூமின் பிபாலின், சிலதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஓ நக்ஃபுர் பிபாலின், சிலதை மறுப்போம் என்று யார் சொல்கிறார்களோ இவர்கள் காஃபிர்கள். அப்ப குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்றான் காஃபிர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் ரசூலை அல்லாஹ்வை வேறுபடுத்தி பார்க்க கூடாது? இந்த விஷயத்துல சொல்லு கேட்கிற விஷயத்துல சொல்லு கேட்கிற ரசூல் வந்து சொந்தமா சொல்ல மாட்டார்ல. இப்படி தொழுவுன்னு சொன்னார்னு அவர் சொந்தமாக சொல்றாரு, அல்லாஹ் சொல்லித்தான் சொல்றாரு. அப்ப அல்லாஹ் சொல்றதை நீ கேட்கல, ரசூல் சொல்லை கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்கலன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இபாதத்தில் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும், பண்புகளில் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும், ஆற்றலில் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். அல்லாஹ் வேற ரசூல் வேற தான். அந்த வேறுபாடு அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ் தான், ரசூல் ரசூல் தான். அவங்க ரெண்டும் ஒன்றாக முடியாது. அல்லாஹ் இங்க என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அல்லாஹ்வையும் ரசூல்மார்களையும் வேறுபடுத்துகிறார்கள். எப்படி வேறுபடுத்துகிறார்கள் என்றால், சிலதை ஏற்போம் சிலதை மறுப்போம், அப்படி வேறுபடுத்தக்கூடாது. அல்லாஹ் சொன்னால் ரசூல் சொன்னாலும் அப்படியும் ஏற்றுக்கொள்ளணும். இதைத்தான் நான் ஏற்றுக்கிறேன், இதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு மருத்துவமையானால் அப்ப அவர்கள் யாரு? மெய்யாகவே காஃபிர்கள். உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, இவர்கள் தான் மெய்யாகவே காஃபிர்கள் என்று சொல்லி காஃபிர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறதாகவும் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், குர்ஆன் எப்படி அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, அல்லாஹ் சொன்னான் என்று ஏற்றுக்கொள்கிறோமோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் சொன்ன அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னதை மட்டும் நான் ஏற்றுக்கொள்வேன், ரசூல் இவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பிரிப்பார்களேயானால் அவர்கள் காஃபிர்கள். சாதாரண குற்றமாக இதை எடுத்துக்கொள்ளவில்லை. யாரெல்லாம் குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்கிறார்களோ அவங்க குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த வசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வசனமே அவங்களை காஃபிர் என்று என்ன செய்கிறது? முத்திரை குத்து தள்ளிவிடுகிறது. அதனால குர்ஆனும் இறைவனுடைய வஹீதான். அதற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கத்தை அனுப்புன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நீ தான் தெளிவுபடுத்துவேன்னு சொல்லியிருக்கிறான். கிதாபையும் ஹிக்மத்தையும் தந்திருக்கேங்கிறான். ஆயாத்துகளை ஓதி காட்டுவாருங்கிறான். எல்லா அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிற காரணத்தினால அதை மறுப்பார்களேயானால் அவர்கள் காபிர்கள். இதுவும் நமக்கு விளக்குறது குர்ஆன் மட்டும் வஹி இல்லை, ரசூல் சொன்ன எல்லாமே வஹிதான் என்பது காட்டுது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி நமக்கு சொல்லும் பொழுது அவங்க குர்ஆனை கொண்டு தருவதற்கு தான் வந்தாங்க, அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. விளக்குறதுக்கோ வழிகாட்டோ வர கிடையாது. புஸ்தகத்தை தந்துடும், நாங்கள் புஸ்தகத்தை பார்த்து செஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருப்போம். அதென்ன சொல்கிறான், இந்த குர்ஆன் மட்டும் போதுங்கிறவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அந்த புஸ்தகத்தை நாங்கள் கையில் வச்சுக்கிட்டு அதன்படி செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருப்போம். இவருக்கு என்ன சொன்னார், என்ன மாதிரி வாழ்ந்தார், என்ன மாதிரி விளக்கு, அது எங்களுக்கு தேவையில்லை, இப்படி தானே அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரிடம் உங்களுக்கு இருக்கிறது உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி இருக்கிறது. முன்மாதிரி எதை சொல்லுவோம்? முன்மாதிரினா ஒருத்தன் ஒரு செய்தியை சொல்கிறான், அதை நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு பேர் முன்மாதிரி கிடையாது. முன்மாதிரி என்றால் ஒருத்தன் செய்வான், அதை பார்த்து நீங்கள் செய்வீங்க, அதான் முன்மாதிரி. முன்மாதிரினா எதுக்கு சொல்லணும்? ஒருவருடைய ஆர்டருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் அதுக்கு பேர் முன்மாதிரி கிடையாது. ஒருத்தரை பார்த்து அவரை போலவே நீங்கள் நடந்தால் அவர் முன்மாதிரியை ஆக்கிட்டீங்க. கட்டளைக்கு கட்டுப்படுவது என்பது வேறு, முன்மாதிரி ஆக்குவது என்பது வேறு. ஒரு அரசாங்கம் உங்களுக்கு வரி போடுது, இது 1 லட்ச ரூபா வரியை கட்டுன்றீங்க, நீங்கள் கட்டுப்பட்டீங்க, முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டே திட்டிக்கிட்டு போய் கட்டிட்டு வருவீங்க. 1 லட்ச ரூபா வரியை கட்டுமா எப்படி பண்ணுவீங்க? அரசாங்கத்தை நான் முன்மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்ல மாட்டீங்க, வெறுப்போடு கூட கட்டுப்பட்டுருவீங்க. அப்போ ஒரு சொல்லு கேட்கறது என்பது அது முன்மாதிரியில் வராது. முன்மாதிரி என்ன வரும்? ஒரு முதலமைச்சர் போய் என்ன செய்யறாரு, வரியை கட்டுறாரு, எல்லா கணக்கையும் பார்த்து முதல்வரை கட்டுற நம்மளும் கட்டுவோம்டா, அப்படி நம்மளாம் போய் கட்டுறோம், இப்போ முன்மாதிரி ஆயிட்டோம். ஒரு மந்திரி போய் என்ன செய்யறாரு, அவரை கியூவில் நின்று ரேஷன் கடையில் ஜாமான் வாங்குறாரு, உதாரணமா நம்ம பார்க்குறோம், அவரை நின்றா நம்ம நின்றா என்னப்பா, நம்மளும் போய் நிற்போம், இது முன்மாதிரி. ரேஷன் கடையில் ஒரு ஷாப்பை போட்டதை வாங்கினா முன்மாதிரி கிடையாது. அவர் ரேஷன் கடையில் நிற்கிறதை பார்த்து விட்டு இவரே கியூவில் நிற்கிறார், வரிசையில் நிற்கிறார், நாம ஏன் நிற்கக்கூடாது, அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கிறோம். அப்போ முன்மாதிரி என்பதற்கு என்ன மீனிங் என்று சொன்னால், அவர் செய்வார், அதை பார்த்து நம்ம செய்ய வேண்டும்.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதுக்கு அனுப்புனதாக அல்லாஹ் சொல்லுகிறான்? ஆர்டர் பண்ணுவதற்கு அனுப்புனதாக சொல்லவில்லை. குர்ஆனை கொண்டு புஸ்தகத்தை தந்துட்டு நீ பாட்டுக்கு நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்வதற்கு வந்ததாக சொல்லவில்லை. என்ன சொல்றான்டா, உஸ்வத்துன் ஹசனா, இந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. முன்மாதிரி நேரத்தை அவர் மாதிரி மாடலாக இருப்பார். நீங்கள் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதான். அவர் ஒசத்துன மாதிரி நீங்கள் ஒசத்துங்க, அவர் கட்டின மாதிரி நீங்கள் கட்டுங்க, அவர் குனிஞ்ச மாதிரி நீங்கள் குனிங்க. அவர் எப்படியெல்லாம் செஞ்சு காட்டினாரோ அப்படியெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, நடங்க. அப்போதான் முன்மாதிரி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய வகையில் அனுப்பியிருக்கிறேன். அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணும் என்கிறதுலேருந்து நம்ம என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கொண்டு வந்து தந்துட்டு போகிறதுக்கு மட்டும் வரவில்லை. அதை வாழ்ந்து காட்டி அவரை பார்த்து நீங்கள் வாழ வேண்டும். அவர் வாழ்ந்து காட்டுவார், அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு வாழ வேண்டும். இதுக்கு தான் அனுப்புன்னு நல்லா சொல்றான். அப்ப என்ன விளங்குது? அவர் வாழ்ந்து காட்டியதும் வஹி என்று விளங்குகிறது. அவர் வாழ்ந்து காட்டியதை உனக்கு முன்மாதிரி ஆக்கியிருக்கிறேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று விளங்குகிறது. அப்ப இந்த ஒரு வசனம் போதும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்னுதாரணம் உங்களுக்கு இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது. இது யாருக்கு இருக்கிறது? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர், அல்லாஹ்வை இறுதி நாளையும் நம்புறான் அவனுக்கு தான். இது இல்லைன்னு சொன்னான்னு வைங்க ஒருத்தன், அவன் அல்லாஹ்வை நம்பல, இறுதி நாள் நம்பல, அவர்லாம் ஃபாலோ முன்மாதிரிலாம் கிடையாதுப்பா, நாங்கள் பாட்டு புஸ்தகத்தை வச்சு நாங்கள் இஷ்டத்துக்கு அப்படி விளங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னானே. ஆனால் இவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இவன் அல்லாஹ்வை நம்பவில்லை, ஆகிரத்தை நம்பல. யாருக்கு முன்மாதிரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முன்மாதிரி என்று மொட்டையா சொல்லல, அல்லாஹ் அழகான முன்மாதிரி என்று சொல்லிவிட்டு லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர், அல்லாஹ்வையும் யௌமுல் ஆகிரத்தையும் இறுதி நாளையும் யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இவரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. நீ நிஜமா அல்லாஹ்வை நம்புவதாக இருந்தால், நிஜமா மறுமையை நம்புறதா இருந்தா, ஒவ்வொன்றுக்கு அவர் என்ன செஞ்சார்னு பாரு, அவர் என்ன மாதிரி நடந்தார்னு பாரு, தேடி தேடி பாரு. அவருடைய ஒவ்வொரு செயலையும் பார்த்து, வஹீல வந்த செயல், மனிதன் என்ற முறையில் வந்த செயல் வஹி வராதுன்னு விளக்கிட்டோம். அது அந்த ரசூலை விளக்கிட்டாங்க. சாதாரண சாப்பிட்டது குடிச்சது மருத்துவம் அதெல்லாம் வராது. அப்படி இல்லாத விஷயங்களில் வஹி என்கிற முறையில் எதெல்லாம் உங்களுக்கு சொன்னார்களோ அது எல்லாமே உங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு தான் செஞ்சார்கள். அப்போ முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதனால தான் மலக்கு கூட அனுப்பலை. மலக்கு மனுஷனுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியாது. திண்டு காட்ட சொன்னால் எப்படி திம்பார் அவர்? மலக்கு சாப்பிட மாட்டார். அப்போ சாப்பிட்டு காட்டணும்லாம் இல்லையா? அதெல்லாம் செய்யும். மலக்கு கல்யாணம் பண்ண மாட்டார், கல்யாணம் பண்ணி காட்டணுமா இல்லையா? அப்போ முன்மாதிரியாக இருக்கிறதுக்காகத்தான் நல்லா என்ன செஞ்சான், மனிதராக அனுப்புகிறான், அந்த பாஷை தெரிஞ்சவராக அனுப்புகிறான், விளக்குவதற்காக அனுப்புகிறான். இப்படி பல ஆதாரங்களை சொல்லி காட்டி குர்ஆன் மட்டும் வஹி என்று இல்லை என்று குர்ஆனே சொல்லுது. அப்போ குர்ஆன் மட்டும் ஒருத்தன் வஹி, வேற ஒன்று ரசூலுல்லாஹ்ட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னானே, ஆனால் அவன் இத்தனை குர்ஆன் வசனத்தை மறுத்துறான். அவன் மறுப்பது குர்ஆனை தான் மறுக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வஹி இல்லைன்னு சொன்னானே, ஆனால் வஹி என்று குர்ஆன் சொல்லுத அதை மறுக்கிறான். குர்ஆனை மறுக்கக்கூடிய குர்ஆன் சொன்னால் குர்ஆனை மறுக்கிறவன் ஆயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை சேர்த்து ஏற்றுக்கொண்டால் தான் குர்ஆன் சொன்னது முழுச நம்ம ஏற்றுக்கிறோம். அல்லாஹ்விலிருந்து வந்ததை ஏற்றுக்கொள்கிறோம். ஜிப்ரீல் மூலமாக, ஜிப்ரீல் அல்லாத முறையில் அல்லாஹ்விலிருந்து வரும், அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ்விடமிருந்து எந்த வழியில், 3 வழியில் வரும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்ல, அந்த 3 வழியில் எந்த வழியில் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த செய்தியாக இருந்தாலும் அது ஆதாரப்பூர்வமானதாக இருக்குமே, ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். இதுதான் குர்ஆனை நம்பக்கூடிய சரியான ஒரு முறை. அதை ஒரு விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா பல வசனங்களில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட சொல்லி சொல்கிறான். பல வசனங்களில் சேர்த்து சேர்த்து ரசூலுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கிறது முடிஞ்சு குர்ஆனை கொண்டு தந்துட்டு அதன்படி நாடாண்டா ஓவர் தானே, முடிஞ்சிருச்சுல. அந்த ரசூலுக்கு எந்த ரோலும் இல்லை தானே, அவர் என்ன புதுசாக சொல்ல போகிறார், குர்ஆன் உள்ளதானே சொல்கிறாரு. அப்போ குர்ஆன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கிறது எல்லாம் அடங்கி போயிடுது. குர்ஆன் மட்டும் போதுமாக இருக்குமே, ஆனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கிற அந்த வார்த்தையில எல்லாம் அடங்கிவிடும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள்னு பல இடங்களில் சொல்லி ரசூலுக்கும் கட்டுப்படணும் சொல்றான். சொல்லிட்டு நீ கட்டுப்பட்டால் உனக்கு என்ன கிடைக்கும், கட்டுப்படாட்டி நீ என்ன ஆயிருவேன்னு சேர்த்து சேர்த்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான ரிசல்ட் சொல்றான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான விளைவை சொல்லி காட்டுகிறான். உதாரணமாக சொல்றான் பாருங்களேன், குல் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், அத்தியுல்லாஹ அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், வாத்தியூர் ரசூல ரசூலாக எனக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் சொன்னான்னு குர்ஆன்ல சொல்றேனே எடுத்துக்க, அதுக்கு நீங்க கேட்கணும். நான் விளக்கமா உங்களுக்கு சொல்றேனே, அதுக்கு நீ கட்டுப்பட வேண்டும். அப்ப அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், வாத்தியூர் ரசூல ரசூலாக எனக்கும் கட்டுப்படுங்கள்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டால் தகுத்தது நேர்வழி பெறுவீர்கள். அப்ப அல்லாவுக்கும் கட்டுப்படணும், ரசூலுக்கும் கட்டுப்படணும். அவர் கட்டுப்பட்டால் தான் நேர்வழி பெறுவீர்கள் என்கிற ஒரு செய்தியை 24வது அத்தியாயத்தில் 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 3வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். சொல்லிட்டு இதை ஒருத்தன் நிராகரித்தால், ஒருத்தன் பாதி நிராகரிக்கிறாங்க, இவங்கெல்லாம் ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டோங்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம் ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டோங்கிறான்ல, அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் ஃபைன் தவல்லவ், யாராவது நிராகரிப்பார்களே ஆனால் ஃபைன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், இந்த காஃபிர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்ப ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் காஃபிர்ங்கிறான். அல்லாஹ் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள் ரசூலும் கட்டுப்படுங்கள், இதை யாராவது புறக்கணிப்பீர்களே ஆனால் இந்த காஃபிர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். அப்ப ரசூலுடைய போதனையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால் குர்ஆனுடைய தீர்ப்பு பிரகாரம் அவன் காஃபிர், ஹதீஸுடைய தீர்ப்படி இல்லை. குர்ஆனுடைய தீர்ப்பு பிரகாரம் அவன் யாரு? காஃபிர். அந்த காஃபிரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று 3வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா வதீஉல்லா 5:92 சொல்றான். எதுக்கு சொன்னா ஒவ்வொன்றுக்கு ரிசல்ட் வேற வேற. ஒன்றுல அவரை பின்பற்றா நேர்வழி அடைவீங்கன்னு சொல்றான், ஒரு இடத்துல என்ன செய்யறான், புறக்கணிச்சிங்கன்னு காஃபிர் ஆயிருவீங்கிறான், ரசூலுக்கு கட்டுப்படுங்கிறது எல்லாத்துலையும் வருது. அதுக்கு பிந்தி சொல்ல ரிசல்ட் வித்தியாசமா வருது. அதுக்கு தான் எல்லா ஆயத்தையும் படிச்சு காட்ட வேண்டியிருக்கு. வதீஉல்லாஹ வதீஉர் ரசூல, அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள் ரசூலும் கட்டுப்படுங்கள். வஹுதரு, கவனமாக இருந்து கொள்ளுங்கள், சாதாரண விஷயம் அல்ல இது, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இன் தவல்லைத்தும், நீங்கள் புறக்கணிப்பீர்களே ஆனால் இன்னம் ஃபஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன், என்னுடைய ரசூல்மார்களுடைய வேலை எடுத்து சொல்றது மட்டும்தான், நான் பார்த்துக்கிறேன் உன்னைய. அவர் எடுத்து சொல்ற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாரு, கவனமா இருந்துக்க, அறிஞ்சிக்க, அதை புறக்கணிச்சின்னு சொன்னா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்துல 5:92 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 9:71 சொல்றான், அல்லாஹ், மூமின்கள் எப்படி நடக்க வேண்டும், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் என்னென்ன பண்பு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் வ ரசூலஹு, மூமினான ஆண்களும் பெண்களும் என்ன செய்வார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுவார்கள் ரசூலுக்கும் கட்டுப்படுவார்கள். அதுக்கு என்ன கிடைக்கும்? உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இவர்களுக்கு தான் அல்லாஹ் ரஹமத்து செய்வான். அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டு ரசூலும் கட்டுப்பட்டார்களே ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ், அதான் மூமின்களுடைய பண்பு, அவங்களுக்கு தான் அல்லாஹ் ரஹமத்து செய்கிறான், அருள் புரிகிறான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இது 9:71. 4:65 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா அர்சல்னா மின் ரசூலின், எந்த ஒரு தூதரை நம்ம அனுப்புறதா, முகமது மட்டும் இல்லை, அதுக்கு முந்தி பல தூதரை அனுப்பி இருக்கிறோம், எந்த ஒரு தூதரை நம்ம அனுப்புறதாக இருந்தாலும் இல்லால் யுதா, அவருக்கு கட்டுப்படணும் என்பதற்கு தான் அனுப்பியிருக்கிறோம். ஒரு தூதரை அனுப்புறதுன்னா புஸ்தகத்தை போஸ்ட்மேன் வேலை பார்க்கறது கிடையாது. போஸ்ட்மேன் வருவான், புஸ்தகத்தை தருவான், கூரியரில் ஒரு புஸ்தகம் அனுப்புகிறோம், போஸ்ட்மேன் தண்டு போயிடுவார், அதில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாது, அதுக்கு விளக்கம் அவருக்கு சொல்ல தெரியாது, புஸ்தகத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கு அனுப்புறது இல்லை தூதரை. தூதரை அனுப்புறது எதுக்கு அனுப்புறோம் என்றால் இல்லாலி யுதாபி இதுனில்லா, அல்லாவின் கட்டளை பிரகாரம் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், இதற்குத்தான் தூதரை அனுப்புற. தூதரை அனுப்புறத அவர் சொல்ல நீ கேட்கணுங்கிறது தான். அப்ப அவர் சொல்லை கேட்குதல் என்கிற ஒரு அம்சம் இருக்கும் பொழுது நீ எப்படி குர்ஆன் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லுவ? அவர் சொல்வதை கேட்பதற்கு தான் நான் அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். அதுக்கப்புறம் இது 4:64 இதை பார்க்குறீங்க. அதே மாதிரி 4:69 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உமையுத்து இல்லாக வர் ரசூல, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறானோ உலாயிக்க மஅல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம், இவர்கள் தான் அல்லாஹ் அருள் புரிந்த மினன் நபியின, நபிமார்களுடனும் ஒரு சித்திகீன, உண்மையாளர்களுடனும் ஒரு சுகதாய், உயிர் தியாகிகளுடனும் ஒரு சாலிஹீன, நல்லடியார்களுடனும் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எவன் கட்டுப்படுறான் அவன் தான் நபிமார்களோட சொர்க்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல வர்றான்ல. இவங்க தான் நபிமார்களோட இருப்பார்கள், இவங்க தான் சித்திகீன்களோட போய் இருப்பார்கள், இவங்க தான் சுகதாக்களோட இருப்பார்கள், இவங்க தான் சாலிஹீன்களோட இருப்பார்கள் என்கிற ஒரு ரிசல்ட்டை 4:69 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ என்ன விளங்குது? அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்பட்டா தான் நபிமார்கள் நல்லவர்கள்லாம் இருப்பாங்களே அங்கே இருப்போம், இல்லைன்னா அபூஜஹல் ஃபிரௌன்லாம் இருக்கிற இடத்துல போய் இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படலைன்னா அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி
இன்னொரு 8:20 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே மூமின்களே, அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், வலா தவல்லவ் அன்ஹு, அவரை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். இவங்களுக்கு இறங்கின மாதிரியே இருக்குது. அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படுங்கள், வலா தவல்லவ் அன்ஹு, அவரை விட்டு புறக்கணித்து விடாதீர்கள், அன்தும் தஸ்மஊன், காதால் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு புறக்கணித்து விடாதீர்கள். 23 வருஷம் பேசியிருக்கிறாரு, நான் கேட்க மாட்டேங்கிறேன். அப்ப காதால் அவருடைய செய்திகளை கேட்டுக்கொண்டு புறக்கணித்து விடாதீர்கள். ஒலா தக்குன, நீங்கள் ஆகிவிடாதீர்கள், கல்லதீன காலு சமேனா, செவியுற்றோம் என்று சொல்கிறார்கள், ஒஹும்லா யஸ்மவுன், செவியுறாமலே செவியுற்றோம் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி காது கொடுக்காமலே காது கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி மக்களில் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள், நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று 8:21 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 33:71 இதெல்லாம் எதுக்கு நிறைய சொல்றோம் என்று கேட்டால், இந்த ஒரு விஷயத்தை இத்தனை இடத்துல அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் கட்டுப்படுங்கள், ரசூல் கட்டுப்படுங்கள், இத்தனை இடத்துல திருப்பி திருப்பி சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான எச்சரிக்கை. அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுவதனால் என்ன ஏற்படும் நன்மையும் பரவலாக சொல்லி காட்டுகிறான், தவறினால் என்ன மாதிரியான தண்டனை இருக்கு என்ற எச்சரிக்கையும் வைக்கிறான். பலவிதமான எச்சரிக்கையோட கலந்து இந்த அகீமு ஸலாத்தன்னு சொல்லுவான தொழுகை நிலைநாட்டுங்கள், அதை விட ஜாஸ்தியா அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படுங்கள் என்பது அதை விட ஜாஸ்தியா இருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஏன் சொல்கிறான் சிந்தித்து, அதுதான் நிறைய எடுத்து உங்களுக்கு காட்டுகிறேன். உமையுத்த இல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறானோ, அல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறானோ, ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவன் தான் மகத்தான வெற்றி பெற்றான், மற்றவன் தோல்வி, மறுமையில் தோல்விதான். அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்பட்டவன் தான் மகத்தான வெற்றி பெற முடியும். அல்லாஹ் என்ன செய்யறான், அதையும் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 47:33 சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், வலா துப்திலு அமாலக்கும், உங்கள் அமலை பாழாக்கி விடாதீர்கள். ரசூலுக்கு கட்டுப்படாம எந்த அமல் செஞ்சாலும் அமல் கிடையாது, பாழாயிரும். நீ தொழுதால தொழுகை இல்லது, நோம்பு வச்சால் நோம்பு இல்லது, நீ ஜக்காத்து கொடுத்தால் ஜக்காத்து இல்லை. அப்ப ரசூலுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அமல்கள் பாழாகிவிடும். எப்படி ஷிர்க் வைத்தால் அமல் அழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்றான்ல, அந்த மாதிரி தான் நான் அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல உள்ளதான் கேட்பேன், ரசூல் சொன்ன விளக்கத்தை கேட்க மாட்டேன், அவர் கட்டுப்பட மாட்டேன் என்று ஒருவன் சொன்னானேயானால் அதனுடைய விளைவு என்ன சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், வலா துப்திலு அமாலக்கும், உங்கள் அமல்களை பாழாக்கி விடாதீர்கள். கட்டுப்படவில்லை என்றால் அமல் பாழாகும், ரசூல் சொல்வதை கேட்கணும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 132 சொல்லி காட்டுகிறான், அத்தீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், அப்போதுதான் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள், ரஹமத்து செய்யப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்து துன்யாவிலே ஆகிரத்திலையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படணும், ரசூலுக்கும் கட்டுப்படணும். அவர் நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வழிகாட்ட அனுப்பியிருக்கிறேன், அவர் சொல்ல கேட்க மாட்டேன்னு நீங்க போனீர்களே ஆனால் நீங்க என்னுடைய ரஹமத்துக்குரியவங்கள் ஆக முடியாது என்பதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், எச்சரிக்கை செய்கிறான். இதே மாதிரி அல்லக்கும் துர்ஹமுன், ரஹமத் செய்யப்படுவீர்கள் என்பதை 24:56 சொல்லி காட்டுகிறான். அதுக்கடுத்து உமையுத்தை ரசூல, எவன் ரசூலுக்கு கட்டுப்படுகிறானோ ஃபக்கத் அதா அல்லாஹ், அவன் அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்பட்டான். இது ரொம்ப உச்சகட்டமான வார்த்தை. அடே ரசூல் சொல்ல எதுக்கு அவர் சொல்ல கேட்கணும்? அவர் யாரு? அவர் யார்? மாமாவோ அப்பா? நம்ம ஏன் அவர் சொல்ல கேட்கணும்னு? அவர் ஒரு மனிதர், அப்துல்லாவுடைய மகன், அவர் சொல்ல கேட்க தேவை கிடையாது. எது கேட்கிறோம்? அவன் அனுப்புனதுக்காக கேட்கிறோம். அப்ப ரசூலுக்கு நம்ம கட்டுப்படுவது எதற்காக என்றால் அவர் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டிருக்கிறார், நியமிக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் ஒருவரை நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்ம எப்படி கட்டுப்படாம இருக்கிறது? அப்படிதான் கட்டுப்படுறோம். அப்ப ரசூலுக்கு எவன் கட்டுப்படுகிறானோ அவன் நிஜமா அவருக்கு கட்டுப்படல. யார் கட்டுப்படுறான்? அல்லாஹ் கட்டுப்படுகிறான். அப்ப உமையுத்தை ரசூல, ரசூலுக்கு யார் கட்டுப்படுகிறானோ ஃபக்கத் அதா அல்லாஹ், அவன் அல்லாஹ்வுக்கே கட்டுப்பட்டு விட்டான். உமன் தவல்லா, எவன் புறக்கணிக்கிறானோ, ரசூலுக்கு புறக்கணிக்கிறானோ, ஃபமா அர்சல்னாக அலைக்கும் ஹஃபீலா, நபியே அவர்களின் பாதுகாவலராக உன்னை நியமிக்கல, விட்டுருவீங்க, நான் பார்த்துக்கிறேன். கட்டுப்பட்டா கட்டுப்பட்டு தொலைஞ்சு போறானா நான் பார்த்துக்கிறேன், உன்னை பாதுகாவலராக ஏற்படுத்தவில்லை, நீ பாட்டி மெசேஜ் சொல்லிக்கிட்டே இரு என்று 4வது அத்தியாயத்தில் 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒய்தா கீழலகும் தாலோ இலாமா அன்சலல்லாஹு வ இலர் ரசூல், அல்லாஹ் அருளியதை நோக்கி வாருங்கள், ரசூலை நோக்கி வாருங்கள் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்டால் ராயத்தல் முனாஃபிகீன யசுத்தூன் அன்க சுதூதா,
முனாஃபிக்குகள் உன்னை விட்டு விரண்டு ஓடுறாங்க. அப்ப ரசூல் கட்டுப்பட மாட்டான் முனாஃபிக்கவன். ரசூல் கட்டுப்படாவிட்டால் அவன் காஃபிரு, ரசூல் கட்டுப்படாவிட்டால் அவன் முனாஃபிக்கு, ரசூல் கட்டுப்படாவிட்டால் அமல் அழிஞ்சிரும், ரசூல் கட்டுப்பட்டால் வெற்றி பெறுவான், ரசூல் கட்டுப்பட்டால் ரஹமத் செய்யப்படுவான், ரசூலுக்கு கட்டுப்பட்டால் நபிமார்கள் சித்திகீன்கள் சுகதாக்களோடு இருப்பான். இப்படி அடுக்கடுக்கான அறிவுரைகளோடு அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அப்ப நம்ம என்ன வழங்கினே? அதில் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் நம்ம சொல்லவில்லை, முகமது ரசூலுல்லாஹை சேர்த்து சொல்றோம். இதை மட்டும் சொல்லி ஒருத்தர் முஸ்லீமாக முடியாது. அப்ப இதெல்லாம் சிந்திக்கையில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 செய்தியோடு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ஒன்று லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதி வைக்கப்பட்ட அந்த செய்தியை ஜிப்ரீல் கொண்டு வந்து தர்றாரு, அது குர்ஆன். அந்த செய்தியை தருவதற்கும் அனுப்பியிருக்கிறான். அதான் அல்லாஹ்வுடைய வேதம். அது எழுதப்பட்டு இருந்ததுனால அதே மாதிரி எழுதி வைக்கிறதுக்கான ஏற்பாடு எங்கேயும் செஞ்சான் அல்லாஹ். இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் பல விதங்களில் கனவு மூலமோ உள்ளத்தில் உதிக்க செய்தோ ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள்ட்ட ஒரு மெசேஜை வந்து அவனுக்கே உரிய தன்மையை கொண்டு அனுப்பி வைக்கிறான். அந்த செய்தியும் தருவதற்கு அவர் வர்றதுனால தான் முகமது அல்லாஹ்வுடைய தூதருங்கிற இடத்துல வர்றாரு. அதனால குர்ஆன் மட்டும் போதுங்கிற ஒரு கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது. அப்படி குர்ஆன்லயே கிடையாது. குர்ஆனே அப்படி சொல்லவே இல்லை. குர்ஆன் இப்படி சொல்லக்கூடியவர்களை காஃபிர்னு டிக்ளேர் பண்ணுது. ரசூல் அல்லாஹ்வை நான் வேறுபடுத்தி பார்ப்பேன், அல்லாஹ் சொன்னா சொல்லு கேட்குறேன், ஹதீஸ்ல சொன்னா கேட்க மாட்டேன், இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, இவங்களெல்லாம் காஃபிர்கள் என்று நிறைய எச்சரிக்கைகள் எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து குர்ஆனை ஃபாலோ பண்ணுவது போலவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லு செயல், வஹீல உள்ள சொல்லு, வஹீல உள்ள செயல், அங்கீகாரம், இதுகளை எல்லாம் நம்ம பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவும் வஹி. அப்ப இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டும் என்றால் என்ன அர்த்தம்? குர்ஆன் மட்டும் அர்த்தம் கிடையாது. இஸ்லாத்தின் ஆதாரம் என்னவென்று சொன்னால் வஹி. வஹி என்றால் குர்ஆனும், குர்ஆன் அல்லாத வகையில் தன்னுடைய தூதருக்கு மாத்திரம் அல்லாஹ் அறிவித்து கொடுப்பானே அதுவும். உங்களுக்கு எனக்கெல்லாம் வராது. அதுவும் அவற்றை குர்ஆனும் அவர் வழியாகத்தான் வரும், வேற செய்திகளும் அவர் வழியாகத்தான் வரும், தூதர் வழியாகத்தான் நல்லா என்ன செய்வான், தருவான். இப்படி நம்ம நம்ப வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம்.